clean. If a woman delivers a male child, the quality of the milk that she produces is in a certain way. If she delivers a female child, the quality of the milk is totally different. If she delivers twins, one male and one female, one breast will ooze certain type of milk, another breast will ooze another kind of milk. உருட்டு உருட்டு ஓ வாயி ஓ உருட்டு. டேய், 3 குழந்தை பிறந்த ட்வின்ஸ் பிறந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க? அதுக்கே நீ இன்னொரு இருக்கும், முதுகு பக்கமும் ஒண்ணு இருக்கும் பாருங்க. முதுகு பக்கமா ஒரு எனிவே, வெல்கம் டு த சயின்ஸ் மாதிரி பாட்காஸ்ட். நான் கேபி, அவர் அண்ணாச்சி. I am இன்னைக்கு கெத்து குருவா கெத்து குரு. வந்திருக்காரு. Yes. சயின்ஸ் நீங்க மாதிரி சத்குரு, பாட்காஸ்ட். உங்களுக்கு ஒரு சத்குரு, எங்களுக்கு ஒரு கெத்து குரு. எஸ், சயின்ஸ் மாதிரி பாட்காஸ்ட் இஸ் அபவுட் சூடோ சயின்ஸ் அண்ட் மூட நம்பிக்கைகள். மூட நம்பிக்கைகளை பற்றி ஒழிக்கிறதுக்கோ மக்களை திருத்துறதோ எங்கள் நோக்கம் கிடையாது. இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான டாபிக்ஸு. இந்த டாபிக்ஸை வந்து இந்த மாதிரி எபிசோட்ஸ் மூலமாகவும் ரிசர்ச் மூலமாகவும் நம்ம உங்கள் கூட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இதுதான் வந்து இந்த சயின்ஸ் மாதிரி பாட்காஸ்டோட நோக்கம். ஜி, ஃபர்ஸ்ட் 3 எபிசோட்ஸ்க்கு இருந்த 200 லிசனர்ஸ், தேங்க்யூ வெரி மச். பை த வே, நிறைய நமக்கு ஃபீட்பேக்லாம் கொடுத்துருக்காங்க, நிறைய டாபிக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். பட் ஒன் ஃபீட்பேக் விஷயம் என்னன்னா, நீங்க ஏன் நடுவில் ஷார்ட் ஃபார்ம் ரீல் இதெல்லாம் போடுறது இல்லை? லிசனர் ட்ராக்ஷன் கூடுமே. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் நடுவுல சில விஷயங்கள்லாம் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அது நம்ம வேணா வி வில் ட்ரை ஓவர் த நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ். அல்டிமேட்லி நம்ம நோக்கம் வந்து ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் கிடையாது, நம்ம நோக்கம் வந்து லாங் ஃபார்ம் கண்டென்ட். அது எதுக்கு என்னன்னு நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ த ஐடியா ஆஃப் த ஷோ இஸ் டு கிரியேட் லாங் ஃபார்ம் கண்டென்ட்டு. ஏன்னா இப்போ நம்ம இருக்கிற டிஸ்ட்ராக்டடான உலகத்தில் ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்ஸு, யூடியூப் ஷார்ட்ஸு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை நோக்கி எல்லாரும் போயிட்டு இருக்கோம். இதனால ஒரு பெரிய பிரெயின் ராட்டே உருவாகிட்டு இருக்கின்றது. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். எல்லாரும் வெங்கட் பிரபு 2.5 மணி நேரம் படமே ரீலா போட்டு கொடுத்திருக்காரு கோட்டெல்லாம். எஸ், ஸோ இந்த மாதிரி ஒரு நேரங்களில் நம்மளோட ஐடியா வந்து ஒரு லாங் ஃபார்ம் கண்டென்ட், உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணி லாங் டைமாக திங்க் பண்ணி யோசிச்சு பேசுகிற விஷயம் இல்லை லிசன் பண்ணக்கூடிய விஷயங்களை மக்களுக்கு டெலிவர் பண்ணுறது தான் நம்மளோட நோக்கம். ஸோ நம்ம சென்னை, பெங்களூர், மும்பை மாதிரி ஊர்கள்லாம் வந்து இருக்கிற டிராஃபிக்கில் நிறைய நேரங்களில் வந்து 2 மணி நேரம் 1 மணி நேரம்லாம் நம்ம டிரான்சிட்டில் போயிட்டு இருப்போம். அந்த நேரங்களில் ஒரு பாட்காஸ்ட்டை காதில் போட்டு கேட்கறது, இல்லை உங்கள் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கம்பெனியை நாங்கள் வந்து உங்கள் காதில் பேசிகிட்டு இருக்கிறது, இதுதான் எங்களோட ஐடியாவே. சில பேர் கேட்டாங்க யூடியூப்பில் ஏன் அப்லோட் பண்ணுறீங்கன்ட்டு. எஸ், அஃப்கோர்ஸ் இது யூடியூப் மியூசிக்கில் நீங்கள் வாய்ஸ் ஒன்லியாக கூட நீங்கள் கேட்கலாம். அது போக அதர் ஆப்ஷன் இஸ் பேசிக்கலி ஸ்பாட்டிஃபைலையும் நாங்கள் இதை அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த இடத்துலையும் நீங்கள் வந்து இந்த கண்டென்ட்டை லிசன் மட்டும் பண்ணலாம். எஸ், இதெல்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் are available. You can consume us and consume our content whichever way you want. பட் லாங் ஃபார்ம் கண்டென்ட் பண்ணுறதுக்கு காரணம், ஒரு டாபிக்கை எடுத்தோம்னா அதை ஒழுங்கா ஆராய்ச்சி செஞ்சு அதை புழிஞ்சு எடுத்து அப்படிதான் பண்ணணுமே தவிர, எங்களுக்கு வந்து we don't want to add to the cacophony of 20-minute content out there about any of these topics. நாங்க எடுக்கிற டாபிக் ஒன்றும் புது டாபிக் கிடையாது. அதை டிபங்க் பண்ணணும்னா நிறைய பேர் நிறைய வீடியோ பண்ணியிருக்காங்க, நல்ல வீடியோலாம் பண்ணியிருக்காங்க. சயின்ஸ் இஸ் டோப்னு ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் இருக்காரு, இந்தியா பேஸ்ட். அவர் ரொம்ப நல்ல வீடியோலாம் பண்றாரு. இந்த மாதிரி நிறைய யூடியூப் கான்டென்ட் இஸ் அவைலபிள் இந்த 15-20 மினிட் சைக்கிள். அதுல என்ன ஆயிடுறதுன்னா, சில இன்சிடென்ட், சில எலிமெண்ட்ஸ் தான் டிபங்க் ஆகிறதே தவிர the entire phenomenon is not fully constructed step by step and deconstructed from there. So அதுக்கு தான் எங்க இந்த forum, and along the way have fun and take all the tangents possible. So with that said, இன்னி டாபிக் என்னது? இன்றைய டாபிக் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட வில்லேஜ் விஞ்ஞானி, பெரிய சயின்டிஸ்ட், பெரிய மிஸ்டிக், வருங்கால விஸ்வகுரு. யா, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பாஸ்ட் ஃபியூச்சர் எல்லாத்தையும் தாண்டி போயிட்டாரு. வேற லெவல்ல இருக்காரு அவரு. வேற பிளேன் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஒரு மனிதர். தமன்னாவின் தாத்தா.
யா, சத்குரு அவரை பற்றி இந்த வீடியோ நம்ம பாட்காஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா சூடோ சயின்ஸை பற்றி பேசுகிற பாட்காஸ்ட் தான். சூடோ சயின்ஸில் வந்து கிளப்பி விடுறதுக்கு சில முக்கிய புள்ளிகள்லாம் இருப்பாங்க. அதை அதை கரண்ட் காலங்கள்லேயும் வந்து புறப்பி விடுறதுல முக்கியமான ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குருக்கள், மத குருக்கள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாமியார்கள், போலி சாமியார்கள். அண்ட் இந்த வரிசையில் ஒரு முக்கியமான நபர் நம்ம சத்குரு. இப்போ 90s கிட்ஸுக்கு ஆக்ஷன் கிங்னா அர்ஜுன் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி அப்பர் மிடில் கிளாஸ் இந்தியன்ஸ் அண்ட் இன் ஜெனரல் அ சர்டன் பேன் குளோபல் ஆடியன்ஸ்க்கு ஒரு சூடோ சயின்ஸ் கிங்னா அது சத்குரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் சாரையா ரீல் விடுறான், கண்ணா பின்னான்னு என்னெல்லாமோ பேசுறான். இவன் நேத்திக்கு சொன்னதுக்கும் இன்னைக்கு சொன்னதுக்குமே நிறைய ஹிப்போக்ரிசி, நிறைய கிராஸ் டாக் இருக்கும். கவலையே படாம அள்ளி அள்ளி விட்டுட்டு இருக்கான், அதை கன்சியூமும் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த பினாமினான தான் இன்னைக்கு பொறுமையா அணுவா ஆராய்ச்சி செய்ய போறோம். இந்த எபிசோட கேட்டு இந்த எபிசோட பாத்துட்டீங்கன்னா கேபிஜி அதுக்கப்புறம் நம்மளோட ஒரு 1.5 மணி நேரம் பர்சிவியர் பண்ணதுக்கு அப்புறம் வரவன் will they be ready to be Sadguru followers or will they be ready to be Sadguru himself? எஸ், நம்மளோட ஒரு முக்கியமான ஐடியா என்ன பண்ணியிருந்தோம்னா இந்த எபிசோடுக்காக வேண்டி நாங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் கடந்த 2 வாரங்களாக யூடியூபாக இருக்கட்டும், புக்ஸாக இருக்கட்டும், சத்குருவே எழுதின புக்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து சத்குரு ஜேர்னியில் நாங்கள் போன ரீகலெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை கரண்ட்டாக வந்து சத்குருவோட இன்னர் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடுத்த லெவலில் 2-3 ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, அதெல்லாம் அட்டன் பண்ணுறவங்களா இருக்கட்டும், பாவஸ்பந்தனா, இதெல்லாம் வந்து போனவங்கெல்லாம் வந்து நம்ம பேசி கேட்டு புரிஞ்சுக்கிட்டு நிறைய கண்டென்ட் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுலேருந்து எங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. அதாவது சத்குருனா யாரு, அவர் எப்படி வந்து ஒரு சாதாரண ஒரு யோகா சொல்லி கொடுக்குற ஆள்ல இருந்து இப்படி வந்து ஒரு சாதாரண கோழி பண்ணையார்ல இருந்து let us start with ஜக்கி, மிஸ்டர் கோழி பண்ணையார். எஸ், எப்படி வந்து ஒரு கோழி பண்ண ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சு நடத்தின ஆளு இப்போ வந்து ஒரு சத்குரு, ஒரு மிஸ்டிக்கா வந்து எல்லாருக்கும் வந்து தெளிவா இருக்காரு. எப்படி இந்த ஒரு 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 வைப் உருவாச்சு அவரை சுத்தி, எப்படி வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஃபார்ம் ஆயிருக்காரு அவரு அப்படின்றது வந்து எங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிச்சு. இது போக இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்களும் எப்படி சத்குரு ஆகலாம் அப்படின்றதுக்கு ஒரு 7 ஸ்டெப் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கும் ஆரா ஃபார்ம் பண்ணணும்னா, உங்களுக்கும் சத்குரு ஆகணும்னா இந்த சேனலை ஒன்னு லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. இந்த எபிசோட ஒரு 10 தரம் கேளுங்க. நீங்க சத்குரு ஆகிறதுக்கு தேவையான எல்லா ரெசிபி பீஸும் நாங்க கொடுத்துருக்கோம். கோழி பண்ணையில இருந்து வர முட்டையில இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எல்லாம் இல்ல ஜி, எங்கேயாவது கொத்தனாரா இருந்திருப்பான், அதெல்லாத்தையும் அவரே சொல்றாரு ஜி, அவர் நம்பர் 1 கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி மைசூர் வச்சு நடத்தினேன்னு சொல்றாரு. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலவையா செஞ்சு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். என்ஜாய் பண்ணுங்க. சோ சத்குருங்கிற இம்பார்ட்டன்ட் டாபிக்க நம்ம டேக்கிள் பண்ணிட்டு இருக்கோம். அதுல எப்படி டேக்கிள் பண்ணலாம்னு ஒரு கேள்வி வருது கேபி. குரோனாலஜிக்கலி போலாமா? ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜக்கி வாசுதேவ் த கோழி பண்ணையார், ஆர் டு வி டேக்கிள் சைக்கலாஜிக்கலி சேயிங் ஹவு பிரிக் பை பிரிக் இவர் செங்கல்லா நம்ம பில்லா செதுக்கினாரு, அந்த மாதிரி இவரோட எம்பையர் ஈஷா ஒரு $1 பில்லியன், எவ்வளவு கோடி அது? 8000 கோடி. 8000 கோடி அப்பு. இந்த மாதிரி 8000 கோடி எம்பையர் இவர் எப்படி உங்களை ஒவ்வொரு ஆடியன்ஸ் மெம்பரா டெலிபரேட்டா டார்கெட் பண்ணி சைக்கலாஜிக்கலி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இதை இவர் கட்டியிருக்காரு. அந்த ஆங்கிள் வரலாமா? எந்த ஆங்கிள் வரலாம்? சோ அந்த நீங்க சொல்ற மாதிரி குரோனாலஜிக்கலா டேக்கிள் பண்ற வீடியோஸ் நிறையவே இருக்கு. நிறைய பேசிக்காவும் இருக்கு, ரொம்ப இன்டெப்தாவும் நிறைய வீடியோஸ் இருக்கு. ஆனா ஒரு சத்குரு எப்படி ஃபார்ம் ஆனாரு அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியா தான் கவர் பண்ணப்பட்டது. அதாவது பிஹேவியரல் சயின்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ்லேருந்து என்ன மாதிரி டாக்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி சத்குருன்ற ஒரு இமேஜ் இவருக்கு வந்திருக்கு. அது மட்டும் ஜக்கி becomes a Sadguru. What is the formula? ஸோ அதே மாதிரி வந்து ஒரு சாமியாரை நம்புறவங்க அப்படின்னு வந்து ஈவன் சினிமாவில் காமிக்கிறதுலேருந்து நம்ம நிறைய இடத்துல பார்க்கும்போது படிப்பறிவு இல்லாத பாமர மக்கள் இந்த மாதிரி போலி சாமியார்களை நம்பி விழுந்தாங்கன்னு தான் வந்து நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. இந்த ஆளோட பேஸ், இந்த ஆளோட ஃபாலோவிங்னு பார்த்தீங்கன்னா
இது அப்படி கொஞ்சம் ஆப்போசிட்டா இருக்கு. ஒரு எஜுகேட்டட் அப்பர் மிடில் கிளாஸ்லேருந்து ஆரம்பிச்சு அண்ட் அபவ் அபோவ் யா அந்த மாதிரி ஆளுங்களும் ஒரு டார்கெட் ஆடியன்ஸாவே இருக்காங்க. இவங்களுக்கு கரெக்ட் உள்ள ஆசிரமத்துக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, சாஃப்ட்வேர் டாக்டர்ஸ் இருப்பாங்க, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிலேருந்து யாராவது வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருப்பாங்க, கார்ப்பரேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருப்பாங்க, நிறைய கார்ப்பரேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்துட்டு போறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப் வந்து ஐஏஎஸ் யூடியூபருக்கு வந்து ஃபாலோயிங்கா வந்திருக்காங்க. அப்படிங்கிறதுக்கு வந்து we need to know the behavioral ஐஏஎஸ் behind ஐபிஎஸ் his எல்லாமே methods. ஒரு அப்பர் எச்சலான் ஆஃப் பியூரோக்ரஸில இருந்து எல்லாமே இவர்கிட்ட இருக்கு. ஓகே, ஸோ அங்க ஆரம்பிக்கலாம். வெரி 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 குட் பாயிண்ட். இதுல ஒரு டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்க சொல்ல போற விஷயங்கள்லாம் நாட் ஜஸ்ட் அப்ளிகபிள் டு சத்குரு ஸ்லாஷ் ஜக்கி. நீங்க விஸ்வகுரு ஸ்லாஷ் 56 இன்ச் மோதியா இருக்கட்டும், இல்ல இந்த நாட்டு ஆளுற மிஸ்டர் ஆரஞ்ச் மேனா இருக்கட்டும், நிறைய பேருக்கு இந்த பினாமினான் இந்த இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்ளிகபிள். அண்ட் அவங்க எல்லாம் கான்சியஸாவும் சப்கான்சியஸாவும் இத படிப்படியா இப்படி கட்டியிருக்காங்க. வாட் இஸ் கமெண்டபிள் அபவுட் ஜக்கி இஸ் இட் ஆல் சீம்ஸ் டெலிபரேட், கேர்ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இமேஜ் தான் இது. நீங்க ஜக்கிக்கு வந்து நீங்க ட்ராப் ஆகி நீங்க ஜக்கியோட இன்ஃப்ளூயன்ஸ்ல விழுந்திருக்கீங்கன்னா, do not feel bad, it is programmed for you to fall there. நீங்க கண்டிப்பா ஒரு அப்பர் மிடில் கிளாஸ், மோஸ்ட் ப்ராபப்ளி ஹிந்து, மோஸ்ட் ப்ராபப்ளி அப்பர் காஸ்ட் ஹிந்துவா இருப்பீங்க. நீங்க இதுல விழறது இஸ் ப்ரோக்ராம்ட். அதை சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கலாம் இப்போ அபவுட் ஜக்கி ஸ்லாஷ் சத்குரு த ஃபினாமினான். ஜக்கி ஸ்லாஷ் சத்குரு த ஃபினாமினான புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஆஸ்பெக்ட் என்னன்னா, பெரிஃபெரல் ரூட் டு பர்சுவேஷன். பெரிஃபெரல் ரூட் டு பர்சுவேஷன் வந்து ஒரு சைக்காலஜி டேர்ம். ஸோ அதுக்கு முக்கியத்துவம் என்னன்னா, நீங்க வந்து பர்சுவேட் ஆறீங்க இவரோட மெசேஜால, பட் பெரிஃபெரலி பர்சுவேட் ஆறீங்க, லாஜிக்கலி பர்சுவேட் ஆகிறது இல்லை. ஸோ நம்ம வேணா ஒரு ஸ்டெப் பேக் எடுத்துக்கலாமா? பெரிஃபெரல் ரூட் வெர்சஸ் சென்ட்ரல் ரூட்ல கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? எஸ், அதுதான் நானும் அதை கேட்க வந்துட்டு இருந்தேன். வாட் இஸ் the difference between central route to persuasion and peripheral route to persuasion? In fact, that is the difference between science and science மாதிரி. நம்ம பாட்காஸ்டுக்கே ஒரு சிதம்பர ரகசியம்னு சொல்லலாம் அதை. ஸோ சென்ட்ரல் ரூட் டு பர்சுவேஷன் வந்து பேசிக்கலி லாஜிக்கல் எலிமெண்ட்ஸ் இல்ல. யூ ஆர் பர்சுவேடட் தட் கிளைமேட் சேஞ்ச் இஸ் ரியல். அது நீங்க எப்படி பர்சுவேட் ஆறீங்க? ஒரு பக்கம் நீங்க இத்தனை லிட்ரேச்சர், இத்தனை ரிவ்யூ ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் படிக்கிறீங்க. இன்னொரு பக்கம் நீங்க யூஆர் கம்பேரிங் தட் வித் யுவர் லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்தியாலன்னு நீங்க பாத்தீங்கன்னா மான்சூன் ஹஸ் கான் ஹேவயர். நம்ம 80s 90s கிட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு 20 வருஷம் ஒரு பேட்டர்ன் இருந்தது. அந்த பேட்டர்ன் இப்போ மாறியாச்சு. எங்க வேணா எப்படி வேணா மழை பெய்யறது, எப்போ வேணா மழை பெய்யறது, இங்க அங்க கிளவுட் பர்ஸ்ட் ஆகிறது, இத்தனை ஃப்ளட் ஆகிறது, எல்லாம் இட் ஹஸ் இன்க்ரீஸ். all attributable to climate change. So நீங்க லாஜிக்கலி இந்த பினாமினான பார்த்து இத்தனை பப்ளிகேஷன்லாம் படிச்சு you are getting persuaded that climate change is real. That is central route to persuasion. அப்படி உங்களுக்கு சத்குருவை நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா நீங்க 2 நிமிஷத்துல விட்டுருவீங்க. லெஃப்ட் சைடு ஒரு பால், ரைட் சைடு ஒரு பால். இத நீங்க கேட்டீங்கன்னா நீங்க சென்ட்ரல் ரூட் டு பர்சுவேஷன்ல you will leave him within seconds and he deserves to be left. ரொம்ப பச்சையாவே சொல்றோம், இவர் ஒரு ஷார்லட்டன். இவர் கொடுக்கற மெசேஜ் எல்லாமே திருடி கொடுக்கறது. அதுக்கு மேல இவர் சுத்தி சுத்தி சாரையா விடுறதெல்லாம் போய். இவர் பெருசா எனர்ஜி ஃபார்ம், லிபரேட்டட் பர்சன், ஸ்டேயிங் ஆன் எர்த் டு டூ பெனிஃபிட் டு யூ, கெப்ட் ஆன் எர்த் பிகாஸ் கடா அதெல்லாம் அந்த பொய்யெல்லாம் சொல்றான் பாருங்க. இது எல்லாமே பொய், இது எல்லாமே தப்பு. இதெல்லாம் பண்ணறதுக்கு காரணமே இவனுக்கு காசு வேணும், கண்ணாபின்னு காசு கிடைக்கிறது. ஸோ at a very individual personal level he is purely just another con man like all the successful politicians on the planet. அந்த வகையில பாத்தீங்கன்னா நீங்க எங்களை மாதிரி இவனை அப்ரோச் பண்ணீங்கன்னா, one morning on YouTube 2 news laundry articles enough for you to say
இவனெல்லாம் பாக்குறாப்புல இல்ல, இவன் ஒரு யூஸ்லெஸ் ஃபெலோ. பட் அதெல்லாம் இருந்தும் நம்ம ஏன் பர்சுவேட் ஆறோம்? அதுக்கு காரணம் நாட் சென்ட்ரல் ரூட் டு பர்சுவேஷன், பெரிஃபெரல் ரூட் டு பர்சுவேஷன். Peripheral route to persuasion is that the typical embodiment of that is that you are not persuaded by the logic of the message. நீங்க மெசேஜ்ல இருக்கிற சப்ளிமினல் கியூ, மெசஞ்சரோட ஆரா, இதெல்லாம் பார்த்து நீங்க பர்சுவேட் ஆறீங்க. இத வந்து உங்களுக்கு பாலிட்டிஷியன் லெவல்ல ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். யூ வில் ஸ்டில் ஃபால் ஃபார் இட், ஆனா புரிஞ்சிடும். இந்த நாட்டுலன்னு நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஆரஞ்சு மேன் என்ன பண்றாரு? அவர் டாரிஃப் கீரிஃப் எல்லாம் போட்டு மேக்கிங் அமெரிக்கா கிரேட் அகென் ஒன்னு சொல்றாரு. அவர் பண்ற விஷயத்துல மெசேஜ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் கோமாளித்தனமா இருக்கு நிறையவே. சம் ஆர் எஃபெக்டிவ், சம் ஆர் இன்எஃபெக்டிவ். ஆனா அந்த கியூ என்ன கொடுக்கறாரு? ரிட்டர்ன் டு கிரேட்னஸ். ஆனா அந்த கியூல நீங்க அந்த பெரிஃபெரலி உங்க ஐடென்டிட்டியை வச்சுட்டு யூ ஃபீல் ப்ரைட், யூ வாண்ட் டு பிலீவ் இன் இட். சோ அவன் சரி பண்றானோ இல்லையோ, உங்களுக்கு அதுல சரியான விஷயம் நீங்க தேடி பாக்குறீங்க. அவன் 10 விஷயம் ஃப்ராடுத்தனமா பண்ணி ஒரு விஷயம் நல்லதா பண்ணா அந்த ஒரு விஷயத்துல நீங்க ஓவர் எம்பசைஸ் பண்றீங்க. பிகாஸ் பெரிஃபெரலி யூ வாண்ட் டு அசோசியேட் வித் திஸ். அதே மாதிரிதான் சத்குருஸ் peripheral route persuasion. He is not persuading you central logic. He is உங்க ஐடென்டிட்டியா இருக்கட்டும், உங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி மேல ஒரு பிலீஃபா இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு அப்வர்ட் மொபிலிட்டி வேணும், அதுக்குன்னு ஒரு சர்டன் சோஷியோ எக்கனாமிக் செட்டப்பா இருக்கட்டும், விச் உங்களுக்கு ரோட்டரி கிளப்லாம் தான் ஜாயின் பண்ணி உங்களுக்கு கிடைக்கிற அந்த சோசியல் பந்தா, அதெல்லாமே ஜாயின் பண்ணாம ஒரு ஒரு ஒரே கல்ல ரெண்டு மாங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டி பிளஸ் லிங்க்டின் கனெக்ஷன்ஸ் அதெல்லாம் இருக்கட்டும். உங்களுக்கு பெரிஃபெரலி ஒரு ட்ரைப் குள்ள நீங்க ஜாயின் பண்ற ஒரு எஃபெக்ட் இங்க இருக்கு. சோ பெரிஃபெரல் ரூட் டு பர்சுவேஷன் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். இதுல கிங் வந்து சத்குரு. இப்போ இதுல வந்து ஒரு மோட்டா பிராட் ஸ்ட்ரோக்ஸ் ஒரு 4 விஷயம் இருக்கு. if you want to master peripheral route to persuasion, இதுல சில இம்பார்ட்டன்ட் கியூஸ் நம்ம சொன்னோம்ல, மெசஞ்சர் மெசேஜ் கியூஸ். ஸோ இந்த மெசஞ்சர் மெசேஜ் கியூஸ் வந்து உங்களுக்கு சுத்தி அந்த மெசஞ்சரோட சாம், பர்சனாலிட்டி, இந்த இமோஷனல் அப்பீல், இந்த ஐடென்டிட்டி பேஸ்ட் அப்பீல், அதுல தானே இந்த விஸ்வகுரு இதுலலாம் வந்து நம்ம ஆப்டுக்கிறோம். பிகாஸ் நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, நம்மளாமும் ஒரு கிரேட் சிவிலைசேஷன், நமக்குன்னு நம்மள எத்தனையோ பேர் இத்தனை வருஷமா கொடுமைப்படுத்திருக்காங்க. வெள்ளக்காரன் கொடுமைப்படுத்திருக்கான், அதுக்கு முன்னாடி முகல் கொடுமைப்படுத்திருக்கான். நமக்குன்னு ஒரு நாள் வரணும் இல்ல, அந்த நாள் வராதான் ஏங்கிட்டு இருக்கிற மக்கள்கிட்ட 10 ட்ரில்லியன் economy, take it இப்படிலாம் சொல்லுறது. இது வந்து ஒரு இமோஷனல் ஐடென்டிட்டி மெனிபுலேஷன். இதுக்கு மேல விஷுவல் இமேஜரி. எப்படி நம்ம விஸ்வகுரு G20 மாதிரி ஒரு மொக்க சமைட்டு போது டெல்லி ஃபுல்லா கார்பெட் டு கார்பெட், செவுத்துக்கு செவுரு சொந்த போட்டோவை போட்டாரோ, எப்படி நீங்க நியூஸ் பேப்பர்லாம் வரத ஃப்ரண்ட் பேஜ்ல அவரே தனக்கே விளம்பரம் வாங்கி உங்க மூஞ்சில அப்பறாரோ, இதெல்லாம் பண்றது இருக்கு. இது எல்லாமே ஒரு பெரிஃபெரல் ரூட் பர்சுவேஷன். இதுக்கு ஒரு 4 இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்கு. அந்த 4 இம்பார்ட்டன்ட் டாபிக் உள்ள தலை கீழே சம்மர் அடிச்சுடலாமா? ஓகே. சோ 4 விஷயம் என்னது? கரிஸ்மா, பட் நாட் ஜஸ்ட் கரிஸ்மா. வெறும் கரிஸ்மா இருந்ததுன்னா நீங்க சூப்பர் ஸ்டார் ஆயிடுவீங்க. கரிஸ்மா வித் கிரெடிபிலிட்டி. ஒரு பேஸ் லைன் கிரெடிபிலிட்டி மக்கள் ஒத்துண்டாங்க தான் நீங்க மத்த சாரையா பூ விடுறீங்கல்ல, அதெல்லாத்தையும் மக்கள் எடுத்துப்பாங்க. உங்களுக்கு ஒரு பேஸ் லைன் கிரெடிபிலிட்டி ஒரு 2 விஷயத்துல இருந்ததுனாதான் அப்புறம் நீங்க சொல்ற பொய் எல்லாத்தையும் மக்கள் நம்பிடுவாங்க, இல்ல அந்த பக்கம் பார்க்க மாட்டாங்க. நான் உன்னை விஸ்வகுரு ஆக்குறேன்னு நீ நம்பிட்டேன்னா அதுக்கப்புறம் சைனாக்காரன் வந்து 10,000 ஏக்கர் நம்ம நாட்டை எடுத்துட்டு அங்க அங்க அவன் ஊரெல்லாம் கட்டுறதெல்லாம் நீ பார்க்க மாட்டேன். சோ அந்த ஒரு கரிஸ்மா வித் கிரெடிபிலிட்டி இம்பார்ட்டன்ட். அது வந்து நம்ம சத்குரு திருப்பி விஸ்வகுருக்கே போயிட்டு இருக்கோம். அது வந்து நம்ம சத்குரு பர்ஃபெக்டா பண்றாரு. சோ அது ஒண்ணு. இன்னொன்னு இமோஷன்
வித் பர்சனல் அனெக்டோட். வெறும்னா உங்களை இமோஷனலி மெனிப்புலேட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. பர்சனல் அனெக்டோட் இருக்கணும் அதுல. மேரி மாக்கோ காலி தியா அந்த மாதிரி எல்லாம் ஒரு பர்சனல் விஷயம் உங்களை டை இன் பண்ணணும். ஐ நெவர் கெட் சிக் சத்குரு சொல்றாருல, அப்புறம் அவரே போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிறாரு. பட் அந்த யூ நீட் டு கெட் கேப்சர்ட் பை த பர்சனல் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட். அது ரெண்டாவது. மூணாவது விஷுவல் அண்ட் என்வாயரன்மெண்டல் கியூ. அது எப்படின்னா இவ்வளோ பெரிய ஒரு சிவன் ஸ்டாச்சு ஆதி யோகி, அதெல்லாம் பார்த்து நம்ம அப்பர் மிடில் கிளாஸ் நம்ம பூமர் அங்கிள் எல்லாமே எஸ் ஐ ஃபைண்ட் தட் வெரி இட் அட்ராக்ட்ஸ் மீ, இட் டாக்ஸ் டு மீ. இவனே சொல்றான் அது சிவன் இல்லைன்னா, ஆனா பாக்குறதுக்கு சிவன மாதிரியே இருக்கு. இவன் சிவன் பக்தன் இல்ல, ஆனா சிவராத்திரியில ஐ தமன்னாவோட டான்ஸ் கவலையாலாம் பண்றான். சோ அந்த விஷுவல் கியூ. அப்புறம் ஃபைனலி எக்ஸ்பீரியன்ஸ் ஓவர் லாஜிக். உங்க லாஜிக்கல் பிரெயினை நம்பாதீங்க. திருப்பி திருப்பி சொல்லுவேன், யோர் மைண்ட் வில் டிசீவ் யூ. அந்த வைப்ரேஷன் என்னெல்லாம் ஷன் இருக்கு அவனுக்கு இருக்கே, ஒரு 3 நாள் இருக்கே, என்னது எனர்ஜி, வைப்ரேஷன், டைமென்ஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த ஷன் எல்லாம் பண்றத உங்க லாஜிக்கல் திங்கிங்க நீங்க ஷன் பண்றீங்க. நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல ஃபோக்கஸ் பண்றீங்க, நீங்க தமன்னா மேல ஃபோக்கஸ் பண்றீங்க. சோ இந்த 4 விஷயம் எப்படி படிப்படியா அவர் பண்றாருன்னு நீங்க கவனிச்சுக்கங்க. அதை நாங்க வாக் த்ரூ பண்றோம். இந்த 4 நீங்க கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க சத்குரு ஆலஞ்சு, அப்புறம் நாங்க 7 ஸ்டெப்ஸ் டு சத்குருவும் கத்து கொடுக்குறோம். கண்டிப்பா கண்டிப்பா. சோ ஸ்டார்டிங் வித் கரிஸ்மா அண்ட் கிரெடிபிலிட்டி. இது எப்படி ஒவ்வொரு படியா இவர் கட்டியிருக்காருங்கிறது நம்ம வந்து 90sல இருந்து ஆரம்பிச்சு புரிஞ்சுக்கணும். He has been very very consistent in going after a very specific target audience. அந்த உங்க டார்கெட் ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ராம் ரஹீம் சிங் இன்சான், that bloody bugger, that rapist, convicted rapist by the way, and probably murderer also, allegedly. அவன் என்ன பண்ணிருக்கான், அவனுக்கு டார்கெட் ஆடியன்ஸ் அவனுக்கு தெரியும், தலித் சீக் இந்த ஹரியானா பஞ்சாப் பார்டர். அதான் அவன் புடிச்சு he has held it firmly. அதனாலதான் இன்னி கூட அவனுக்கு ஓட் பேங்க் இருக்குன்னு இந்த கவர்மெண்ட் எல்லாம் அவனுக்கு பெயில அவனை வெளியில விட்டு இருக்கு. எத்தனை பேருக்கு அவனுக்கு ரேப் கன்விக்ஷன் ஆயிருக்கான். அவன்லாம் ஜெயிலுக்கு வெளியில வரவே கூடாது, ஆனா அவன் சுத்தின்னு இருக்கான். அட் த சேம் டைம் அதே கவர்மெண்ட் அப்சல்யூட்லி இன்னசென்ட் பீப்புள், சோனம் வாங்சுக்கா இருக்கட்டும், இல்ல அவன் யாரு பாவம் அந்த ஜேஎன்யூல இருந்து உமர் காலிதா இருக்கட்டும், வருஷ கணக்கா ஜெயில, ஸ்டான் சுவாமி ஜெயில உட்காந்து செத்தே போயிட்டாரு. இவங்க எல்லாம் வருஷ கணக்கா ஜெயில உட்கார்ந்து இருக்காங்க, பெயிலும் இல்ல, இதுவும் இல்ல, கோர்ட் ப்ரொசீடிங்கும் இல்ல, ஏன்னா ஒண்ணுமே பண்ணல. அவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. திஸ் இஸ் த பவர் ஆஃப் knowing your target audience and capturing it and building that charismatic following, which Sadhguru has done since the 90s. 90sல அவர் எப்படி பண்ணாரு? 90sல அவர் முதல்ல நான் யோகா கத்து கொடுக்கறேன்னு ஒரு இன்னசென்ட் அப்ரோச் இன்டு அப்பர் மிடில் கிளாஸ் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல எந்த ஆடியன்ஸை பிடிச்சாரு? முதல்ல அவரு பேங்க் மேனேஜர், பேங்க் டேமேஜர், பேங்க் ஆபீசர், அதான் அப்பர் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ். அந்த காலத்துல பஜாஜ் சேதாக் கைனடிக் ஹோண்டா ஓட்டிட்டு இருந்த அங்கிள்ஸ், இப்போ எவங்கெல்லாம் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் அனுப்பி நம்ம வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இருக்காங்களோ அந்த அங்கிள்ஸ் எல்லாரையும் இவர் முதல்ல பிடிச்சாரு. எப்படி பிடிச்சாரு? 200-300 ரூபா மினிமம் காஸ்ட் ஆஃப் என்ட்ரி. ஃப்ரீல கொடுத்தா பிரச்சனை ஆயிடும். ஃப்ரீல கொடுத்தா ஜனங்க மதிக்க மாட்டாங்க. ஃப்ரீல கொஞ்சம் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு பேசிக் காஸ்ட் ஸ்ட்ரக்சர் கொடுத்து ஒருத்தனை உள்ள இழுக்கணும். அதேதான் இப்போ உயிசாலியும் பண்ணிட்டு இருக்காங்க. என்ட்ரி இஸ் ஃப்ரீ, பட் ஹோட்டல் கலிபோர்னியா மாதிரி நீங்க ட்ராப் ஆயிடுவீங்க. சோ அதே மாதிரி தான் இவர் path to entry, understanding basics of yoga அவர் ஃப்ரீல கொடுத்துட்டு ஒரு கேம்ப் நடக்கிறது 200-300 ரூபா. வாட் இஸ் அஃபோர்டபிள்? அந்த காலத்துல 5000 ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு 300 ரூபா somewhat affordable. It's still a point. You have to join. அத பண்ணி முதல்ல பேங்க் ஆபீசர்ஸ் உள்ள எழுத்தாரு. சோ அந்த அங்கிள் என்ன சொன்னாரு, நானும் போயிருந்தேன்ப்பா, யோகா எல்லாம் கத்து கொடுத்தாரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த எனர்ஜி, வைப்ரேஷன், பிரெயின் டேமேஜ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறத நான் கிளம்பிட்டேன், பட் என்னோட காலீக்ஸ் எல்லாம் அங்க இருந்துட்டாங்கன்னு அவரு சொன்னாரு. சோ இது என்ட்ரி பாயிண்ட். இது 90sல அவர் முதல்ல ஆனா யாரை கேப்சர் பண்ணியிருக்காரு? பேங்க் ஆபீசர்ஸை கேப்சர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நீங்களும் சொன்னீங்க ஐஏஎஸ் காரங்களுக்கு எல்லாம் கொடுத்தாரு, கரெக்ட் இல்ல? யா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ்,
இண்டஸ்ட்ரியலிஸ்ட்ஸ், லோக்கல்ல கோயம்புத்தூர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா, அங்க இருந்து நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ், இவங்கெல்லாம் வந்து பிஸ்னஸ் ஓனர்ஸ் மட்டும் இல்லாம அங்க இருக்கிற மிடில் லெவல் மேனேஜர்ஸ்லாம் இருப்பாங்க. இப்போ கூட பாத்தீங்கன்னா இப்போ வித் ஐடி பூம் காக்னிசன்ட் இருக்கு, சிடிஎஸ், அவங்க எம்ப்ளாயீஸ். ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா ஒரு அப்வர்ட் மொபிலிட்டியில இருக்கிற ஒரு கம்யூனிட்டி தான் எப்பவுமே வந்து அவங்க டார்கெட் பண்றாங்க. கம்யூனிட்டி அவர் டார்கெட் பண்ணி அவரோட கேட்வே ட்ரக் வந்து ஜெனுவின்லி யூஸ்ஃபுல் திங்ஸ், யோகாவா இருக்கட்டும், இல்ல இந்த நேச்சுரல் ஃபுட்டா இருக்கட்டும், இந்த மில்லட் சாப்பிடுங்க, அரிசி சாப்பிடாம கொஞ்சம் நேச்சுரலா இருக்கிற விஷயங்கள்லாம் ஃபுட்ல கன்சியூம் பண்ணுங்க, எங்கள்கிட்ட வந்து அந்த கேம்ப்ல வந்து இருங்க, அதெல்லாம் அவர் கொடுக்கறதெல்லாம் இஸ் a gateway drug of basic value add. And at that time அவரோட கரிஸ்மா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரியறது. He is not yet another certified yoga instructor. கொஞ்சம் செல்ஃப் டப்பா அடிக்கிறதெல்லாம் ஆரம்பிச்சுடுவார். அங்கேயே எனர்ஜி வைப்ரேஷன் இந்த மயிர் மண்ணங்கட்டிலாம் அவர் கொஞ்சம் கொஞ்சமா அன்லீஷ் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ சென்ட்ரல் திங்கிங் இருக்கிற ஆளு விட்டுட்டு போயிடுறான். பெரிஃபெரல் பர்சுவேஷன் இருக்கிற ஆளு இன்னமும் கொஞ்சம் லிங்கர் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா இந்த மெசேஜ் வந்துட்டு இருக்கு. அப்படியே நம்ம 90sல இருந்து 2000ஸ்க்கு தாவினோம்னா இங்க ஒரு பெரிய ஸ்டெப் ஃபங்க்ஷன் growth. என்னது, கோயம்புத்தூர்ல ஒரு ஆடியன்ஸ் பிடிச்சிருக்கிற ஆளு, எனக்குன்னு கோயம்புத்தூர்ல அப்பர் மிடில் கிளாஸ் என்ன ஃபாலோ பண்ணுறது, நான் யோகா கிளாஸ் எல்லாம் பண்ணுறேன், இத்தனை இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எங்கிட்ட வந்திருக்காங்க, இத்தனை பேங்க் எம்ப்ளாயிஸ் எல்லாம் எங்கிட்ட வராங்க, ஐ எம் ஹெல்பிங் தெம் லிவ் அ பெட்டர் லைஃப். இதெல்லாம் சொல்லி எந்த பத்திரிகைஜி ஆனந்த விகடன் ஆனந்த விகடன்ல அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு ஒரு காலம் எழுத ஆரம்பிக்கிறார். அப்படின்னு ஒரு காலம் டெவலப் பண்ணிடுறாரு. இவருக்கு முன்னாடி சுகபோதானந்தான்னு ஒருத்தர் இருந்தார், அவர் மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ்னு ஒரு காலம் வச்சிருந்தார். அதுவும் அதே ஆடியன்ஸ்க்கு சிம்பிள் மெசேஜஸ் டு லிவ் அ பெட்டர் லைஃப், பெட்டர் டெய்லர்ட் லைஃப் அவர் கத்து கொடுத்துட்டு இருக்கார். அவரோட மெசேஜ் கண்டென்ட்மெண்ட். அந்த கண்டென்ட்மெண்ட் மெசேஜுக்கு ரைவலா அதே பத்திரிகையில வர மெசேஜ் அத்தனைக்கும் ஆசைப்படு. இந்த மெசேஜ இந்த மூதேவிக்கு முன்னாடி கொடுத்தவன் யார்? ஓஷோ ரஜினிஷ். அப்படியே ரஜினிஷ் வெள்ளக்காரங்கள்ட்ட வித்து எந்த ஹீடனிசம் ஆசிரமத்தை பூனால போட்டாரோ அதை இவர் ஆனந்த விகடன் பத்திரிகையில கலக்கி விட்டாரு. அதுல ஆடியன்ஸ் கோஸ், so you start as கோழி பண்ணையார், then you capture upper middle class and upwardly mobile class in Coimbatore, you expand and you capture that audience in all of Tamil Nadu. So 2000s, the rise of Jaggi converting to big man Sadhguru is based on Attanikum Asapadu, capturing your growth mentality. The upper middle class in India is ascendant. அவங்களுக்கு ஆசைங்கிறது இப்போதான் வர ஆரம்பிச்சிருக்கு. இத்தனை நாள் வண்டி ஓட்டுறவனை பார்த்து அவன் முதலாளி, நான் தொழிலாளின்னு யோசிக்கிறவனை பார்த்து நீயும் முதலாளி ஆகலாம். நம்ம ஃபேமிலிலாம் எப்படி, அவர் ஃபேமிலிஸ், நம்ம பெரியப்பர்களோ நம்ம சித்தப்பர்களோ இவங்கெல்லாம் இன்வேரியபிளி யாரும் சொல்லியிருக்கா, அடுத்த ஜெனரேஷன்ல அட்லீஸ்ட் 1% should be a business person. ஸோ நமக்குள்ள இருக்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி, இத்தனை படிச்சிருக்கோம், நம்மளாமும் ஆசைப்படலாம், நமக்கும் வண்டி வாங்கலாம், நமக்கும் பெரிய வீடு வாங்கலாம், அது எல்லாத்தையும் he is validating that through his column. நாட் ஓன்லி தட், இப்போ இதுல வந்து அந்த கிரெடிபிலிட்டி வேற எங்கேருந்து வருதுன்னா, நான் புக்கு படிச்சதுல இன்னர் இன்ஜினியரிங்ன்ற புக் இருக்கு, அது ஒரு பெரிய பெஸ்ட் செல்லர். அது மட்டும் இல்லாமல் அந்த இன்னர் இன்ஜினியரிங் ப்ரோக்ராமும் என்னோட சில கொலீக்ஸ்லாம் போய் அட்டன்லாம் பண்ணாங்க. ஸோ இதுலேருந்து இதில் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இது ரொம்ப 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 பேசிக் செல்ஃப் ஹெல்ப். ஸோ ஒரு லிமிட்லெஸ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு கான்செப்ட் சொல்லி தராங்க. அப்புறம் வந்து பி இன் த மூமெண்ட்னு ஒரு கான்செப்ட் சொல்லி தராங்க, விச் இஸ் த பேசிக்ஸ் ஆஃப் மெடிடேஷன். ஸோ இந்த லிமிட்லெஸ் ரெஸ்பான்சிபிலிட்டின்றது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நத்திங். இது வந்து ஒரு புது கான்செப்டே கிடையாது. இது வந்து பல வருஷமா ஹெச்ஆர் தியரிஸ்ல எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறது தான். தெருல குப்பை இருந்ததுன்னா அது தூக்கி நீயே டஸ்ட்பின்ல போடு, சும்மா சிட்டிக்காக வெயிட் பண்ணாத, அதுதானே ஜிடு. அது ஒண்ணு. விஸ்வகுரு அது ஸ்வச் பாரத்னு பண்ணாரு, தொடப்பம் வச்சுட்டு நம்ம அங்கிள் சுத்திட்டு இருந்தாங்களே 2 வாரத்துக்கு, அதேதானே. நாட் ஒன்லி தட்,
இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காக்னிட்டிவ் ரீஅப்ரைசல்னு ஒரு ஹெச்ஆர் கான்செப்ட் இருக்கு. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு பாஸோ இல்லை ஒரு சுச்சுவேஷனில் உங்களை வந்து திட்டுறாங்க வெளியில், எக்ஸ்டர்னல் ஏஜென்சிலேருந்து ஏதோ ஒரு உங்களுக்கு திட்டு வருது. ஸோ அப்படிங்கும்போது இதனால உங்களோட டே ரூயின் ஆகிடணுமா, உங்களோட இமேஜ் இதனால ஃபார்ம் ஆகணுமா, இல்லை உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் இமேஜ் இருக்கணுமா, இதெல்லாம் ம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுற கான்செப்ட் தான் காக்னிட்டிவ் செல்ஃப் அப்ரேஷன். இவர் ம், அதே கான்செப்ட் தான் அப்படியே உருவி லைட்டாக கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பண்ணி லிமிட்லெஸ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு திருப்பி போட்டு விடுறாரு. என்ன ம். சொல்றாரு? ஒன்றும் இல்லை, உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றாரு. ஆனால் ரெஸ்பான்ஸ் வந்து யுவர் ரெஸ்பான்ஸ் கேன் பி இன்ஆக்ஷன் கூட சொல்றாரு. நீ ரெஸ்பாண்ட் பண்ணணும், ஆனால் உன்னோட ரெஸ்பான்ஸ் வந்து நீ ஒன்றுமே பண்ணாமல் இருக்கணுன்றது கூட அவன் கான்சியஸ் காலாக இருக்கணும் அப்படின்ற ம், சொல்றாரு. ஏன் ம். ஏன் சொல்றாங்கன்னா, இப்போ வந்து உன் பாஸ் உன்னை திட்டினான்னா நீ அதை நினைச்சு வருத்தப்படணும் அப்படின்றது உன் கையில தான் இருக்கு. இல்ல அதை பெருசா பொருட்டா மதிக்காம நீ மூவ் ஆன் ஆகி போறது உன் கையில தான் இருக்கு. இல்ல ம். அதை உன் மனசுல ஏத்தி வச்சுக்கிட்டு ஐயோ வெறி கொண்டு நான் வேலை செஞ்சு திருப்பி அவர்கிட்ட நிரூபிச்சு காமிப்பேன்னு சொல்றது உன் கையில தான் இருக்கு. ஆ. ஆனா உன் லைஃபுக்கு எது இதுல சிறந்த பார்த்து அப்படியே விட்டுட்டு போயிடலாம் அப்படின்றது பெஸ்ட் பார்த்தா, இல்ல அதை நினைச்சு வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருக்குன்றது பெஸ்ட் பார்த்தா, இல்ல உன் பாஸ்ட உன் பெருமையை திருப்பி நிரூபிச்சு காமிக்கணும்னு பெஸ்ட் பார்த்தா, So, இங்க அப்படின்றத நீ தான் முடிவு பண்ணணும். உன் லைஃபை உன் கண்ட்ரோல்ல எடுத்துக்கோ அப்படின்னு அப்படின்னு சொல்லி தராங்க. ஒரு 10,000 புஸ்தகத்துல இருக்கிற செல்ஃப் புஸ்தகத்துல இருக்கிறத இவரும் கிரெடிபிளா ஆ, உள்ள போட்டு. இப்போ இப்போ இதுல என்ன பியூட்டினா, ஒரு 10 வருஷம் இல்ல ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கிற எந்த ஒரு ஆளுக்குமே இதெல்லாம் ஒரு புதுசா தெரியாது. ம், ஏன்னா எல்லாருமே ஆபீஸ்ல பல திட்டுகளை, பல அடிகளை, பல உதைகளை கடந்து தான் வந்திருப்போம். இல்ல ஆபீஸ்னா கூட விடுங்க, அதுக்கு முன்னாடி லைஃப்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல ஸ்கூல்லலாம் பல உதைகளை கடந்து தான் வந்திருப்போம். ஸோ லைஃப்ல வெளியில் நம்ம கண்ட்ரோல் இல்லாத நடக்கிற விஷயங்கள்னால நம்ம அஃபெக்ட் ஆகிட்டு அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாதுன்றது நம்ம வாழ்க்கை மூலமாவே கத்துட்டு இருந்திருப்போம். ஆனால் கத்துக்காம ரொம்ப ப்ரொடெக்டடா சில மக்கள் வளர்ந்து மேனேஜர் லெவலில் உட்காந்துட்டு இருப்பாங்க சில நேரங்களில். ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு புது விஷயமா ஒன்று டிஸ்கவர் ஆ, பண்ணுவாங்க. ஸோ இங்கே தான் correct. நம்மளோட ரெண்டாவது ஆடியன்ஸும் வராங்க. வேற யாருக்கு இவர் கேட்டகரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரோட ஈஷா யோகாக்குள்ளே போனாலே நிறைய வெள்ளைக்காரங்க தான் இருப்பாங்க. ஜப்பான்லேருந்து இருப்பாங்க, அமெரிக்காலேருந்து இருப்பாங்க, எஸ்பெஷலி அமெரிக்கன்ஸ். அமெரிக்கன்ஸ் அண்ட் யூரோப்பியன்ஸ் அவங்களுக்கு வந்து இந்த செல்ஃப் ஹெல்ப்லாம் ரொம்ப பிடிக்கும். அதையும் வந்து இந்த ஒரு மிஸ்டிசிசத்தோட கலந்து விற்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு ஆ So, அப்படின்னு அந்த ஒரு பேஸ் இன்ட்ரெஸ்ட். அந்த ஒரு credibility goes hand in hand with aura creation, with charisma. So, இதுல அந்த charismatic element எப்படி வந்துட்டு இருக்கு? So, இந்த ரெண்டு விஷயம் நம்ம we saw two time capsules. 90sல building a tribe with uh, managers, senior management. அந்த ட்ரைப் பில்ட் பண்ணுறதே எலக்வென்ட் ஸ்பீச் இன் இங்கிலீஷ். அதுக்கு மேல குருன்னு சொல்லிட்டு இமேஜ் கிரியேஷன். அவர் போட்டுக்கிற துணியெல்லாம் பார்த்தா இட் சீம்ஸ் லைக் அ மிஸ்டிக். அந்த தாடி இருக்கட்டும், அந்த டர்பன் இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு மிஸ்டிக். ஒரு ஒரு the path to entry there is not suspicious. ஏதோ பிளேசர் ஜீன்ஸ் எல்லாம் போட்டணும்னு வரதில்லை. நார்மல் மிஸ்டிக் க்ளோத்திங்ல வர உங்களுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதுக்கு மேல கரிஸ்மா எப்படி கிரியேட் ஆகுறது, அந்த வைபிங் எப்படி ஆகுறது, இந்த பர்சன் அது கிரியேட் ஆகிறதுக்கு ஆடியன்ஸ் எப்படி பிக் பண்றது. டெட் டாக் நம்ம எல்லாருமே டெட் டாக் பார்த்துட்டு இருந்த காலம், அப்போ பெரிய பெரிய திங்கர்லாம் டெட் டாக்ல வந்துட்டு இருந்த காலத்துல இவர் உள்ள நுழைஞ்சு ஒரு டெட் டாக் கொடுக்கறது. அதே மாதிரி அதுவும் ஏர்லி 2000s, இப்போ இல்ல, இப்போ டெட் டாக் எந்த நாய்வானம் கொடுக்கறது. அதே மாதிரி இந்த ஈவெண்ட் கிரியேஷன், இந்த ஈவெண்ட்டை போகிறது யார், அவன்கிட்ட பியர் பைசெப் நைட் அவன்கிட்ட போனது ஜோ ரோகன். ஸோ ஒரு the charismatic individual, the way he's created, இவனோட யாரு நம்ம அந்த அந்த லிரிசிஸ்ட் இருக்காங்க ஜாவேத் அக்தரோட டிபேட் பண்ணுறது, நிறைய யூனிவர்சிட்டிகள்லாம் போய் யூத்கிட்ட இங்கிலீஷ்ல பேசுறது, ஒரு ஒரு அத்தாரிட்டியோட பேசுறாரு. ஆல் ஆஃப் தட் இஸ் பில்டிங் த கரிஸ்மா. இதுக்கு மேல வெரி இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் இன் பில்டிங் இஸ் கரிஸ்மா அண்ட் வித் இஸ் ஈஷா சென்டர் இட் செல்ஃப். இதுக்கு நீங்க போயிருக்கீங்க, நீங்க லாஸ்ட் டெக்கேட்லயும் ஒரு தரம் போயிருக்கீங்க, இப்போ ரீசெண்டா போனவரோட எக்ஸ்பீரியன்ஸோடயும் நீங்க வந்திருக்கீங்க. சோ அதுவான why don't you explain how this helps build the charisma of the individual? ஒன்று வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் நேராக போயிட்டு வந்தது. ரெண்டாவது, ஒரு 10 வருஷங்கள் கழிச்சு
இப்போ அங்க போனவங்கல என் கூட வந்ததுல என் தம்பி இன்னொரு தடவை ரிப்பீட் போயிருக்காரு. அப்புறம் என் கூட ஒர்க் பண்ற 2 3 கொலீக்ஸ்லாம் அங்க ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ண போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இவங்களோட காம்போசிட் எக்ஸ்பீரியன்ஸு அதெல்லாம் வந்து நான் வந்து இப்போ ஐ வுட் லைக் டு ஷேர். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நாங்க போகும்போது எப்படின்னா, இட் வாஸ் ஜஸ்ட் மீ, மை பிரதர் அண்ட் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். நாங்க சும்மா கோயம்புத்தூர்ல ஒரு நாள் நேரம் போகாம உட்காந்துருக்கும் போது, அதான் படத்துக்குலாம் போய் போர் அடிக்குது, இன்னைக்கு ஏதாவது புதுவேஷமா பண்ணலாம் சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு சும்மா அப்படியே கிளம்பி போனோம். அப்போ என் தம்பிக்கு யாரோ சர்ச் பண்ணியிருந்திருக்காங்க அவன் ஆஃபீஸ்ல இருந்து, இங்க ஈஷா யோகா நல்லா இருக்கும் போய் பாருங்க அப்படின்ட்டு. ஸோ ஈஷா யோகானா என்னன்னு நமக்கு என்ன தெரியும், ஹூ நோஸ். நேரம் உள்ள போனோம், அங்க என்ன இருக்கு, என்ட்ரி ஃபீஸ் இல்லைன்னாங்க, அதனால உள்ள போயிட்டோம். உள்ள போயிட்டு பைக்கை பார்க் பண்ணிட்டோம்னா வி ஹேட் டு வாக் அ லாட். பட் வாக் பண்ணும்போதே கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு ரிஃப்ளெக்ஷன்ஸ் வருது. ஏன்னா வந்து சிட்டிலேருந்து வெளில வந்தாச்சு, கொஞ்சம் வந்து அந்த அந்த மலைகள் இருக்கு, மரங்கள் இருக்கு, கொஞ்சம் புல்வெளிகள் இருக்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பேவர் பிளாக்லாம் போட்டிருக்காங்க. ஒரு ஒரு மூங்கில் சைடில் மரங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் செட்டிங்லாம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் கொஞ்சம் ஒரு செட்டு போட்ட மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு மூவி செட் போட்ட மாதிரி இருக்கு இதுல நடக்கிற இடங்கள். ஒரு செகண்ட் ஒரு பாஸ் பண்ணி ஒரு கேள்வி கேட்கலாம். சோ இது எல்லாமே நீங்க போயிட்டு இருக்கீங்க, கோயம்புத்தூருக்கு வெளியில நீங்க வில்லேஜ் ஏரியாஸ்ல சொல்லிட்டு இருக்கீங்க. இது வந்து இப்போ நமக்கு தெரியும், இது காவேரி கேட்ச்மெண்ட் ஏரியா. இது வந்து ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் அட்ஜேசன்ட். இது வந்து ஒரு பயோஸ்பியர் ஜோன்னே நம்ம சொல்லலாம். அங்க வந்து இவர் லீகலா இல்லீகலா கட்டியிருக்காரு, அதெல்லாம் நமக்கு நம்ம தொட வேண்டாம். அதுக்கு இட்ஸ் அ வெரி ஹாட் பட்டன் டாபிக். பட் கட்டியிருக்காரு, அதனால 100% ஈக்கோலாஜிக்கல் டேமேஜ் இருக்கு. அதே மனுஷன் அதுக்கப்புறம் போய் சேவ் த ரிவர், சேவ் த சாயில், பிளான்ட் ட்ரீஸ்னு பீல் அவுட் இருக்கான். ஒரு அன்அக்கௌண்டபிளா ஒரு ஃபீல் குட் ஃபேக்டருக்குன்னு ஒரு இது ஓட்டிருக்கான், கேம்பெயின் ஓட்டிருக்கான். அதை பார்த்து நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பசங்க மரம் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. இது நல்லது இல்லையான்னு நம்ம கேட்போம். அது கண்டிப்பா அது ஒரு விதத்துக்கு நல்லதுதான். ஆனா இது கேன்சர் மேல பேண்டேட் போடுற மாதிரி. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரிவர்ஸ் இன் த வேர்ல்ட் அதோட கேட்ச்மெண்ட் ஏரியாவை இர்ரிப்பேரபிளா டேமேஜ் பண்ணிருக்கிறது ஃபேக்ட். அந்த ஃபேக்ட் டஸ் தட் பிளே இன் யுவர் மைண்ட் when you are going in, or are you just captivated by the moment? ஸோ இப்போ என்னோட பியூர்லி ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ, 10 வருஷத்துக்கு முன்னாடி அது வாலிப வயசு. அப்போ Yes. அறிவும் கிடையாது, அவேர்னஸும் Yes. கிடையாது, இதை பத்தி ஒண்ணுமே நாலேஜ் கிடையாது. So நீங்க அந்த நான் அந்த 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 என்வாயரன்மெண்ட்ல ஒரு கேப்டிவேட் ஆயிட்டு போயிட்டு இருக்கீங்க. எல்லாருமே அதை அப்படிதான் பத்தி போவோம். என்னன்னு கூட தெரியல. சத்குருன்னு ஒரு ஆள் இருக்கிறதே எனக்கு தெரியாது. போற வழியில அவன் சொன்னாங்கிறதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் சத்குருன்னு ஒருத்தர் இருக்கான் அப்படின்ட்டு. அண்ட் இன்ஃபேக்ட் அது ஒரு ஈஷா யோகா மையம்னு தான் நான் போறேன். யோகா மையம்னா என்னன்னா உள்ள விடுவாங்கடா, காசு கொடுக்காம போவாங்க, உள்ள சும்மா தூத்திட்டு வரலான்னாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஃபேக்டர்ஸ் பத்தி ஒண்ணுமே தெரியாம தான், ஒரு அவேர்னஸே இல்லாம நம்ம போயிட்டு இருக்கோம். அங்க உள்ள நுழைஞ்ச உடனே வாட் யூ ஸ்டார்ட் டு ஃபீல் இஸ் லைக், என்னடா இது ரொம்ப கார்பரேட்டா இருக்க இடம் அப்படின்னு எனக்கு ஒரு வாட் யூ ஸ்டார்ட்ல சொல்ல பர்சனல் என் ஃபீலிங். எனக்கு வந்து ஒரு பேவர் பிளாக் இருக்கு, ஒரு ஆர்ச்சஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு வுட் ஒர்க் இருக்கு, எல்லாத்துலேயும் ஒரு ஏஸ்தட்டிக் இருக்கு ஸ்பெசிஃபிக்கா. இன்ஃபேக்ட் இப்போ இருக்கிற அளவுக்கு அந்த பெரிய பிரம்மாண்டமான ஒரு 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 சிவன் சிலை அப்போ கிடையாது. அப்போ வந்து ஒரு இப்போ இருக்கிறதோட ஒரு ஸ்மாலர் ஸ்கேல் மாடல் தான் இருந்துச்சு. தட் வாஸ் ஆல்சோ பிக். பட் ஒன் ரைட் நவ் இஸ் லைக் இட்ஸ் விசிபிள் ஃப்ரம் ஸ்பேஸ் மாதிரி அவ்வளோ பிரம்மாண்டமாக வச்சிருக்கான். ஸோ அப்பா இருக்கும்போது அப்படியே நடந்து ஒரு இடத்துக்கு போறோம். அது பார்ட் ஆஃப் கரிஸ்மா. அந்த அந்த இட் இஸ் ஆரா ஃபார்மிங் தானே அது. நீங்க பெரிய மண்டபமா, பெரிய ராஜராஜ சோழன் மாதிரி பெரிய சிவன் கோயில் கட்டலாம், இல்ல பெரிய சிவனே கட்டலாம். எஸ், ஆல் பார்ட் ஆஃப் பில்டிங் யுவர் ஆரா. ஸோ அப்போ நாங்கள் போகும்போது உள்ளே போயிருந்தோம். அந்த ஒரு சிவன் ஒரு சின்ன ஸ்கேலில், இது சேம் சிவன் இன் அ ஸ்மாலர் ஸ்கேல், பட் இட் வாஸ் ஆல்சோ மேசிவ். அது இருக்கு. நாங்கள் வந்து அந்த பாயிண்ட் வரைக்கும் கூட கேமராலாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம்னு நினைக்கிறேன். அந்த பாயிண்டில் அதுக்கப்புறம் உள்ளேயும் கொண்டு போயிருந்தோம், 2 3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தோம் நாங்கள். ஆனால் பட் லைக் அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கான்வெஸ்டிகேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒன்ஸ் யூ ரீச் தட் பாயிண்ட் தேர் இஸ் அ ஜாயண்ட் ஸ்விம்மிங் பூல். பார்த்தா எல்லாரும் வந்து காவி துணியில் இறங்கிட்டு இருக்காங்க ஒரே மாதிரி. இது எங்கடா காவி துணி எங்க கிடைக்குது? பாண்டிச்சேரி ஒரு அது ஒரு பெரிய பாண்ட் ஆக்சுவலா பேசிக்கா. ஸோ அதுல லெஃப்ட் சைட்ல வந்து சந்திரகுண்டு, சூரியகுண்டு அப்படின்னு 2 வச்சிருக்காங்க. ஒன் இஸ் சப்போஸ் டு பி ஃபார் த ஃபீமேல்ஸ், another இஸ் ஃபார் மேல்ஸ். ஆனா கேட்ச்மெண்ட் ஏரியால, ரிவர் கேட்ச்மெண்ட் ஏரியால
என்வாயரன்மெண்ட் டேமேஜ் பண்ணி இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் பாண்ட் எல்லாம் கட்டினதுக்கு செருப்பால அடிக்கணும். ஆனா பரவாயில்ல, ஓட்டிக்கிட்டோம். ஸோ அது ஆர்டிஃபிஷியல் பாண்ட் மாதிரிலாம் நமக்கு தெரியாது. அது வந்து ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கு. நம்ம கிட்டத்தட்ட அதை பார்க்கும்போது ஏஸ்தட்டிக்காக பார்க்கணும்னா ஒரு பெரிய நம்மளோட மீனாட்சி அம்மன் கோயிலில் நடுவில் ஒரு பெரிய குளம் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த குளம் மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி படிக்கட்டுகள் கீழே இறங்கி போகுது. சைடில் வந்து அந்த அவங்களோட ஹெல்ப்பர்ஸ் எல்லா இடத்துலையுமே எல்லா ஹெல்ப்பர்ஸும் இருப்பாங்க. அதுலேயே அது ஒரு பியூட்டி. அது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் குவாலிட்டி நமக்குலாம். ஏன்னா அந்த இருக்கிற ஹெல்ப்பர் இந்தியனாக இருக்கலாம், ஜாப்பனீஸாக இருக்கலாம், யூரோப்பியனா இருக்கலாம், ஏதோ வெள்ளைக்காரன் இருப்பான் ஜிப்பா போட்டுட்டு வந்துட்டு வணக்கம் அண்ணாமா வந்துட்டு தே ஸ்டார்ட் டு ஒரு எக்ஸ்பெக்ட் எக்ஸாட்டிக் நான்சென்ஸ். ஒரு எக்ஸாட்டிக் ஃபீல். சும்மா So கோயம்புத்தூர்ல உட்காந்து திருப்பி என்னடா திருப்பி ஒரு கோயம்புத்தூர்ல தான் மோசமான இருக்கோமான ஒரு ஃபீல் வரும் திடீர்னு. ஏன்னா திருப்பி அப்படி ஒரு அப்படி மோசமான இருக்கும். அணில் ஆமை படம் பாக்குறதுக்கு போய் ஃப்ரீல இது ஒரு ஃபீல் பண்ணிட்டு வரலாம். ஸோ உள்ள போனோடனே முதல்ல வந்து நீங்க உங்க ட்ரெஸ் எல்லாம் இங்க வச்சிருங்க. நாங்க ஒரு துணி கொடுப்போம், அதை போட்டு தான் உள்ள இறங்கணும். அந்த துணியும் கூட உள்ள இருக்கிறது வந்து லேக் இஸ் வெரி 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 சேக்ரெட். அதனால நீங்க என்னன்னா வெளியிலேயே ஒரு ஷவர் வச்சிருக்காங்க, நம்ம ஸ்விம்மிங் பூல்லாம் வைக்கிற மாதிரி. நீங்க அந்த துணியை போட்டுக்கிட்டு இந்த ஷவர்ல ஒரு தடவை குளிச்சிடணும், இந்த துணியை ஃபுல்லா ஈரம் பண்ணிடணும், அதுக்கப்புறம் தான் உள்ள இறங்கணும். So, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆரா பில்டப் ஆயிட்டு இருக்கு. சோ ஆரா என்னடா பில்டப் அப்படி என்ன உள்ள ஆகுது, இருக்கு, ஏன்டா உள்ள இறங்கணும்னு கேட்டா, இல்ல சத்குரு அவரோட பவரை யூஸ் பண்ணி மெர்க்குரிய வந்து லிங்கமா பிடிச்சி உள்ள வச்சிருக்காருன்னு ஒரு கதை விட்டாங்க. மெர்க்குரியோட ஒரு செகண்ட் நீங்க பாஸ் பண்ணுங்க. நம்ம ஆடியன்ஸ் தெளிவான ஸ்மார்ட் ஆடியன்ஸ், அவங்களுக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. பட் எங்கேயாவது புதுசா எவனாவது வந்து சிக்கிண்டான்னா, அதுவும் வாட்ஸ்அப் மக்கள் யாராவது வந்து நம்ம அங்கிள்ஸ் யாராவது பார்த்தாங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாமே. மர்க்யூரி இது என்ன ஒரு பூசுத்தல் இது? மர்க்யூரி ரூம் டெம்பரேச்சர்ல லிக்விடா இருக்க வேண்டிய விஷயம். அதனாலதான் அது தெர்மாமீட்டர்ல இருக்கு. அது நீங்க பச்சை குழந்தைக்கு கூட அதை வச்சுதான் நீங்க டெம்பரேச்சர் பாக்குறீங்க. அவ்வளவு ரிலையபிளான ஒரு விஷயம். நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம பாக்குறோம், கிராமத்துல எல்லாம் கூட இதைதான் வச்சுட்டு இருக்கோம். சோ அத சொலிடிஃபை பண்ணி ரூம் டெம்பரேச்சர்ல வைக்கிறது சயின்டிபிக்கலி இம்பாசிபிள். அது இந்த மூதேவி பண்ணிருக்கான்னு சொல்லி அதுக்கு நடுவுல வச்சிருக்கான். அதை நம்ம நம்பி அதை போய் டச்சிங் பண்றோம். அந்த அந்த பினாமினன் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அதை கொஞ்சம் டீகோட் பண்ணுங்க. So see, you don't really think about all these things. Yeah. It's a group activity. பெரிஃபெரல் ஆக்டிவிட்டி இல்ல. So you are part of going அவர் in. பவரை யூஸ் பண்ணி மெர்க்குரிய லிங்கமா பிடிச்சி வச்சிருக்காருன்னு ஒண்ணு. ஒரு நம்ம மூளையில ஒரு ஒரு கார்னர்ல என்னடா கதை விடுறீங்க அப்படின்னு தோணினாலும், பண்ணி பார்ப்போம் என்ன இருக்கு இதுல, வந்துட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டோம் பைக்ல, எதையாவது பண்ணி தொலைவோமேன்னு சொல்லிட்டு நீங்க உங்க சென்ட்ரல் ரூட் பர்சுவேஷன் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஓவர் ரைடு பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமா இது சட்டிலி ஓவர் ரைடு பண்றீங்க. இட் இஸ் நாட் சென்ட்ரல் ரூட் இஸ் நாட் இனஃப் டு மேக் யூ வாக் பேக். இப்போ ஈவன் தோ யூ ஷுட் பி வாக்கிங் பேக் ஆஸ் அ பியூர்லி லாஜிக்கல் பர்சன், நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இன்னும் பர்சிஸ்ட் பண்றீங்க. It's like going to the movies. You Yeah. suspend your disbelief to enter into the movie. Exactly. Just to engage with the plot for 2 hours. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணுறோம். சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், சரி இதையும் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு துண்டை கட்டு உள்ளே இறங்கியாச்சு. உள்ள வரைக்கும் நடந்து போகிறோம். அங்கே உள்ள ஒரு ஆர்பு இருக்குது. இந்த ட்ரம்ப்லாம் போய் சவுதி அரேபியாவில் ஒரு ஆர்பு தொட்ட மாதிரி நம்மளும் போய் அந்த ஆர்பை தொட்டுட்டு என்ன பண்ணுறோம், வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்துட்டு வி சேஞ்ச் பேக் இன் டு ரெகுலர் க்ளோத்ஸ். இது என்ன ஒரு பியூட்டினா வந்து இதுக்கு வந்து இதுல ஒரு கிளுகிளுப்பு கூட இருக்கும்ல நம்ம மக்களுக்கு, துடியெல்லாம் பார்த்து இருக்கலாம். பட் இந்த ஒன் அனதர் பியூட்டி பேசிக்கலி அதை ரிமெம்பர் பண்ணி பார்க்கும்போது உள்ள போட்டுட்டு போறதுக்கு ட்ரெஸ், அதாவது இந்த குளத்துல இறங்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொன்னாலும் உள்ள அந்த பீட் த தியானலிங்கம் ஆர் த அதர் ஏரியாஸ் இன்சைட் த காம்பவுண்ட், அங்கெல்லாம் வந்து நீங்க ட்ரெஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எங்களுக்கு ஒன்றும் பெருசா சொல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் என் ஃப்ரெண்டு வந்து you cannot buy happiness but you can buy beer which is almost the same thing அப்படின்னு ஒரு டீ-ஷர்ட் போட்டு சுத்திட்டு இருந்தாரு உள்ள. நான் பாத்துர்க்கேன் அந்த டீ-ஷர்ட், நான் பாத்துர்க்கேன். சோ அதே மாதிரி நான்லாம் முக்காப்பன். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் இல்ல. இன்னும் நம்ம ஸ்டில் பெரிஃபெரல் டு சத்குரு தான் இப்போ. ஆனாலும் அவர் டெலிபரேட்லி கியூரேட் பண்ண விஷயம் ஆல்ரெடி இதுல ஆரா பில்டிங், கரிஷ்மா பில்டிங் இதுல இருக்கு. ஏன்னா நீங்க அப்படியே போனாலும் you have to suspend your direct logical thinking, touch that bloody orb, and உங்க peripheral thinking already has started taking place. நமக்கு தெரியாது, ஆனாலும் அது ஆயிட்டு இருக்கு. அது அவர் அப்படியே டிசைன் பண்ணியிருக்காரு கேம்பஸ.
அண்ட் யா இப்போ நான் என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து பெரிஃபரல் ஷார்ட்ஸ் பர்சுவேஷன் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருது. அல்ல இப்போ ஷார்ட்ஸ் போட்டு நீ உள்ள வரக்கூடாது, டிஷர்ட் போட்டு உள்ள வரக்கூடாதுன்னா மயிரா போச்சுன்ட்டு நான் கிளம்பியிருப்பேன். ம். தட் இஸ் த ரியாலிட்டி ஆஃப் தட். என்னடா என்ன சீனை போடுறீங்கன்ட்டு. ஆனால் தே டிட் நாட் டூ தட். அதே மாதிரி நான் உள்ள நுழைஞ்சதுக்கப்புறம் வி வர் சர்ப்ரைஸ்டு. ஏன்னா நிறைய பேர் அப்படிதான் வந்து ஒரு 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 லோவர் போட்டுட்டு ஒரு டிஷர்ட் போட்டுட்டு, இன்ஃபேக்ட் கோயம்புத்தூர்ல அந்த காலத்துல இல்லாத கிராப் டாப்லாம் போட்டுட்டு பசங்க பொண்ணுங்கெல்லாம் சுத்திட்டு இருந்தாங்க. விச் இஸ் ம். விச் இஸ் கைண்ட் ஆஃப் என்னடா இது, வேற ஒரு உலகத்துக்கு எங்கேயாவது வந்துட்டோமா என்னடா இது அப்படின்னு ஒரு ஃபீல். மூங்கில்லாம் இருக்கு, மூங்கில் எங்க கிடைக்க போகுது நமக்கு? ஸோ அப்படியே நடந்து உள்ள போனோம்னா உள்ள வந்து தெர் இஸ் அ லிங்க பைரவின்னு சம்திங் விச் இஸ் லைக் லிங்கம் மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு கரப்பாம்பூச்சியை கவுத்தி போட்ட மாதிரி இருக்கு. ஆனால் he says it's பைரவி, இட்ஸ் துர்கா அம்மன். Which is worth mentioning. This fellow repeatedly has given interviews where he says he doesn't know any of the scriptures. He doesn't follow Hinduism per se. The Trinity is something besides his belief. இதெல்லாம் சொல்லிட்டு தேவையான போது மட்டும் இந்துவிசம் போட்டு ஆட்ட போட்டுறான். யா ஸோ அங்க போறோம். அங்க போனா பாத்தீங்கன்னா செகண்ட் சர்ப்ரைஸ். அங்க வந்து ப்ரீஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3-4 ஜாப்பனீஸ் பொண்ணுங்க இருக்காங்க, சாரி கட்டிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பூஜை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பூ கொடுக்குறாங்க, அப்புறம் வேணும்னா உட்காந்து மெடிடேட் பண்ணலாம்னு சொல்றாங்க. அங்கேயும் வந்து வைப் கிரியேஷன் எப்படின்னா வந்து அங்கங்க ஸ்பீக்கர்ஸ் எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்காங்க, எங்கே இந்த மியூசிக் வருதுன்னு தெரியல. பட் லைக் ஒரு 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 இப்போ நீங்கள் இப்போ கூட ஸ்பாட்டிஃபைல போய் சவுண்ட்ஸ் ஆஃப் ஈஷான்னு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸான மியூசிக் நிறைய ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. வேணும்னா நீங்கள் அங்கே உட்காந்து மெடிடேட் பண்ணிக்கலாம் எவ்வளோ நேரம் வேணாலும் அப்படின்னு ஒரு ஒரு இது. ஸோ திஸ் இஸ் ஃபாலோடு பை ஃபர்தர் நீங்கள் உள்ளே போகும்போது ஒரு மேசிவ் டோம், லைக் அப்சர்வேட்டரி மாதிரி ஒரு பெரிய டோம் பார்க்குறோம். இது பார்க்கறதுக்கே ஒரு 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 பயங்கரமான சைட்ல ஒரு பெரிய ஒரு டோம்ன்றது சும்மா கிடையாது. இட்ஸ் லைக் Kaveri catchment area adjacent to reserve forest. I keep repeating this. This crime against nature is happening openly. பட் அந்த டோம் பார்த்துட்டு உள்ள போனோம்னா உள்ள அது தியான லிங்கம்ன்றாங்க. நடுவில் ஒரு மேசிவ் லிங்கம் இருக்கு. அந்த டோமோட டாப்ல பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு சின்ன ஒரு ஓட்டையிலேருந்து ஒரு ஒரு ஸ்ப்ரவுட் மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. அங்கேருந்து ஒரு ஒரு சொட்டு தண்ணியா விழுந்துட்டு இருக்கு கீழே. வந்து அந்த அந்த லிங்கத்துல வந்து விழுறது வந்து அது சவுண்ட் எஃபெக்டா என்னன்னு தெரியல. பட் ஒவ்வொரு சொட்டும் வந்து உங்களுக்கு ஆம்பிளிஃபை ஆகி உள்ள ரிவர்பரேட் ஆகுது ஃபுல்லா, பிளக் பிளக் ஒரு சொட்டா. சும்மா ஒரு ஹங்கர் கேம்ஸ் ரேஞ்சில போயிட்டு இருக்குது இது. சோ இந்த இந்த ஒவ்வொரு ஸ்குவிட் கேம் உள்ள போய் டவல்ல போலாம். சோ இந்த இந்த சவுண்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு அப்படியே ரிவர்பரேட் ஆகி வரும்போது நீங்க அங்க உட்கார்ந்து மெடிடேட் பண்ணீங்கன்னா உண்மையாவே வந்து உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இப்போ உட்கார்ந்து மெடிடேட் பண்றது எப்படி சார்வஜனிக்கா சும்மா ஒரு 5000 பேர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல நீங்களும் ஐக்கியமாயிடுறீங்களா, இல்ல உங்களுக்குன்னு கொஞ்சம் ஒரு பிஸ்போக் பர்சனல் ஃபீல் இருக்கா? இல்ல இப்போ பாத்தீங்கன்னா தேர் ஆர் இப்போ நடுவுல லிங்கம் இருக்கு, அதை சுத்தி 2-3 கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் ஆஃப் அவங்களே அங்கங்க யோகா மேட்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஐ ஃபீல் வெளியில கிரவுட் கண்ட்ரோலும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கேயும் வந்து அங்கங்க வாலண்டியர் இருந்தாங்க. நான் போன டைமுக்கு அவ்வளோவா யாரும் பெருசா கூட்டம் இல்லை அந்த டைம்ல. ஸோ அந்த சர்க்கிள்லேயே உட்காரலாம். அது அப்படியே பின்னாடி பின்னாடி போனோம்னா அந்த பிரைம் ஸ்பாட்ஸ் ஆர் பேசிக்கலி குகா மாதிரி பண்ணியிருக்காங்க சைட்ல. அந்த வால்ஸ்லேயே குகா மாதிரி சுத்தி பண்ணியிருக்காங்க அங்கங்க. ஸோ அந்த அந்த வாலோட ஃபைபர் கிளாஸ் அண்ட் பிளாஸ்டர் குகை மேபி அதான். ஆனா வந்து இட்ஸ் லைக் அது அந்த இடத்துல உள்ள போய் உட்காந்தோம்னா வந்து ஏதோ ஒரு ரிஷிகேஷ்ல போய் உட்காந்துட்டு இருக்கீங்க. சோ இப்போ ஒரு செகண்ட் பாஸ் பண்ணலாம். நீங்க ரிஷிகேஷ் ஃபீல் வந்திருக்கு உங்களுக்கு. சும்மா கோயம்புத்தூர்ல இருந்து கடலை சாப்பிட்டு ஊர் சுத்த போற பசங்க இது வரைக்கும் நீங்க வந்திருக்கீங்க. இத்தனை கண்ணா பின்னான்னு உங்களுக்கு ஆரா பில்டிங் ஆயிருக்கு. ஜாப்பனீஸ் லேடி பிரீஸ்ட் எல்லாம் பார்த்திருக்கீங்க. கண்ணா பின்னான்னு இந்த வைப்ரேஷன் எல்லாம் வந்திருக்கு. என்ன ஒரு 3-4 சன் வந்திருக்கும் இதுக்குள்ள உங்களுக்கு. வைப்ரேஷன், டெடிகேஷன், இரெக்ஷன் எல்லாம் வந்திருக்கும். இது எல்லாத்துக்குமே நீங்க இது வரைக்கும் காசு செலவழிக்கல. ஜீரோ சோஃபார். சோ ஒரு சாதாரண பையன் டிசிஎஸ்ல முங்குன்னு வேலை பண்றவன், இப்போதான் மிடில் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறவன், அவனுக்கு இது திஸ் இஸ் a transformational event இல்ல. If you are from small town South India like any of us, to go through this, it's a beautiful experience so far. Already you have dislodged your central persuasion because of this bullshit Mercury orb, and this peripheral persuasion is starting to kick in pretty high.
So All this without even knowing who Sadhguru is. This is the effect of just the way Isha is constructed. yes, yeah, and this is further accentuated. எங்க அடுத்து இது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சாப்பிடுற கேஃபிடேரியா இடம் மாதிரி இருக்கு. இட்ஸ் லைக் அ பிக் ஸ்கொயர் மாதிரி இருந்துச்சு. நம்ம இப்போ ரெகுலரா மால்ல இருக்கிற கேஃபிடேரியாஸ் மாதிரி சைட்ல 2-3 ஸ்டால்ஸ்லாம் இருந்துச்சு. எனக்கு தெரியல, அங்க வந்து ஒவ்வொரு நாளும் மதியம் வேற சாப்பாடு வேற ஃப்ரீயா கொடுக்குறாங்களாம். ஆனா அது எங்களுக்கு தெரியல. நான் போகும்போது அவரே வந்து அங்கதான் சாப்பிடுறாரு. அதெல்லாம் மேபி ஆனால் நாங்கள் போகும்போது நாங்கள் காசு கொடுத்து தான் வாங்கினோம் சாப்பாடு. பட் இட் வாஸ் நாட் லைக் எக்ஸார்பிட்டன்ட்லி பிரைஸ், நார்மல், ரொம்ப சீப்பாக தான் இருந்துச்சு. அதுவும் எப்படின்னா வந்து ஹெல்த் ஃபுட்ஸ், மில்லட்ஸு, ரொம்ப இந்த தாளம்பு வடை, இந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமான பஜ்ஜி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இன்ஃபேக்ட் என் தம்பி வந்து இந்த தடவை போயிட்டு வந்ததுல உனக்கு என்னடா ஞாபகம் இருக்குன்னு கேட்டோன்னே முதல்ல சொன்னது பஜ்ஜி சூப்பராக இருந்துச்சு மச்சான் அப்படின்னா. இங்கதான் கிரெடிபிலிட்டி வருது இல்ல உங்களுக்கு, கரிஸ்மாவோட ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு. மில்லட் சாப்பாடு, தாழம்பூ வடை, ஹெல்த் ஃபுட் எல்லாம் வருது, அதுல ஒரு கிரெடிபிலிட்டி அதுலயே ஐக்கியமாயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி அந்த மெடிடேஷன் பண்ணிருக்கீங்க, அங்க குகையில உட்கார்ந்து இருக்கீங்க, கொஞ்சம் உங்களுக்கு உங்க ஆப்பிள் வாட்ச் எல்லாம் உங்கள்கிட்ட ஒரு ரிலாக்ஸ் ஸ்டேட் காமிக்குது, உங்க ஹார்ட் ரேட் வந்து 58க்கு வந்துருச்சு. எதெல்லாம் உங்க டாக்டர் உங்களை பண்ண சொல்லியிருக்காரோ அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நீங்க ஒரு லாங் வாக் பண்ணிருக்கீங்க, ஒரு 6000 ஸ்டெப்ஸ் போட்டிருக்கீங்க. சோ இதெல்லாம் உங்களுக்கு கிரெடிபிலிட்டி இன்க்ரீசிங் ஆயிட்டு இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் முடியும் போது இந்த நல்ல ஒரு ஹெல்த் ஃபுட்டையும் சாப்பிட்டுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். பட் லக்கிலியோ ஒரு அன்லக்கியோ என்னன்னு தெரியல, நாங்கள் யாருமே வந்து இதுக்கு வந்து எங்களுக்கு வந்து டைரக்டாக இந்த புல்ஷிட்டுக்கு விழலை. 3 பேருமே வெளியில் வரும்போது எங்களுக்கு என்ன ஃபீல்னா, ஏதோ ஒரு பெரிய கார்பரேட் ஆஃபீஸுக்கு வந்துட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் எங்களுக்கு. ஸோ இப்போ எங்களுக்கு வந்து இங்கேருந்து வரும்போது, வெளில வரும்போது எங்கள் 3 பேருக்கு இவ்வளோதான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா வந்து என்னெல்லாமோ நடந்திருக்கு. அந்த ஏஜ் ஆஃப் 25 எங்களால் வந்து அதை அவ்வளோ ப்ராசஸ் பண்ண முடிஞ்சா, இல்லை சப்கான்ஷியஸாகவே நடந்துருச்சா, இல்லை நாங்கள் சப்கான்ஷியஸாக இதை ரிஜெக்ட் பண்ணிட்டோமா அப்படின்றது எங்களுக்கு. அவரு நம்ம 2 பேரு அவரு எல்லாமே கொஞ்சம் வந்து அந்த ஸ்ட்ராங்காவே இந்த சென்ட்ரல் பார்ட் டு பர்சுவேஷன் பசங்க. சோ நமக்கு வந்து லாஜிக் அடிப்பட்டதுன்னா நம்ம போய் மூதவின்னு நம்ம கிளம்பிடுவோம். சோ ஒரு நார்மல் யூசுவல் பர்சன் நம்ம பார்த்தோம்னா, who is not as skeptical as we are னு பார்த்தோம்னா, very high probability that you will be a repeat customer. நீங்க எக்ஸ்பீரியன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணீங்க and you left off at a certain point. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க போனது 10 வருஷம் முன்னாடி. அப்போ your early career engineers not necessarily his target audience. அவருக்குன்னு ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் நம்ம பார்த்தோம்னா இந்த அப்பர் மிடில் கிளாஸ் அண்ட் பீப்புள் அட் த வெர்ஜ் ஆஃப் அப்பர் மிடில் கிளாஸ் அண்ட் அபவ்ல தான் இருக்கு. ஸோ நீங்க ஐஐடி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், நேஷனல், இந்த மாதிரி ஒரு பிரஸ்டீஜியஸ் யூனிவர்சிட்டியில இருந்தீங்கன்னா உங்களை ஆட்ட போட பாக்குறான். ஆனா நம்ம டே டு டே காலேஜுக்கு இவன் வரதில்லை. நம்ம போனது டே டு டே காலேஜ். அதுக்கப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் ஜாப்லயோ செகண்ட் ஜாப்லயோ இங்க போயிருக்கீங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு அப்படி ரெசனேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு குறைச்சது. இதுவே இப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம தம்பி வெரி சக்சஸ்ஃபுல் தங்க கம்பி போயிருக்காரு. அவர் இப்போ கண்டிப்பா டார்கெட் ஆடியன்ஸ்ல இருக்காரு. இன்ஃபேக்ட் நம்மளாமே எல்லாருமே இப்போ அந்த டார்கெட் ஆடியன்ஸ்ல இருக்கும். தேங்க்ஸ் டு விஸ்வகுரு எல்லாருக்கும் வாழ்க்கை நல்லா வந்திருக்கு. சோ இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா நீங்க? மேபி தட்ஸ் வேர் யூ ஆர் கோயிங். 10 வருஷம் கழிச்சு இப்போ நான் வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சும் எனக்கு போக விரும்பல. ஏன்னா எனக்கு இப்போவும் வந்து அது இன்னும் நிறைய ஃப்ராடுத்தனம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அதனால நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி டிக்ளைன் பண்ணிட்டேன். பட் நீங்க டார்கெட் ஆடியன்ஸ்ல இருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளவு 2 தடவை வந்திருக்கு இது வரைக்கும். 2 தடவை வந்திருக்கு இது வரைக்கும். நான் 2 தடவை clearly you are in the audience that he is now targeting. You are not incidental audience. So இப்போ அந்த இதுக்கு 2வது தடவை இந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல போன ஒரு 2 எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் எடுத்துட்டு வந்து இப்போ ஒன்று சொல்ல போறேன். ஒன்று வந்து என் தம்பி அகெயின் வெண்ட் ஆன் அனதர் சிங்கிள் டே ட்ரிப். ஸோ லைக்வைஸ் என் தம்பி இப்போவும் வந்து என்னன்னா அதே மைண்ட் செட்டில் தான் இருக்கான். அவன் உள்ள போனது வெறும் பஜ்ஜி சாப்பிட. ஏன்னா அங்கே வாழைப்பூ பஜ்ஜி நல்லா இருந்துச்சுன்றதுனால அது சாப்பிட தான் அவன் போயினான். ஆனால் அவன் கூட கூட்டு போனதெல்லாம் மிட் லெவல் டு ஹை லெவல் மேனேஜர்ஸ் இன் அ ரெஸ்பெக்டபிள் கார்பரேட் who are predominantly North Indian people. Vadakans. Lot of them from Gujarat. So இவங்களே கூட்டு போயிருக்காங்க. விஸ்வகுரு. They went on a corporate. So they come from. This is dude.
இதுல நம்ம ஹைபோதசிஸ் ப்ரூவ் ஆகலாம், நமக்கு டியூஇடி கிடைக்கலாம், பிகாஸ் திஸ் இஸ் த க்ரூசிபிள் ஆஃப் விஸ்வகுரு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட்டோ ஃபேக்டரி விசிட்டோ எதுக்கோ வந்துட்டாங்க. வந்துட்டு தே வாண்டட் டு கோ சம்வேர் நியர்பை. ஸோ என் தம்பி உடனே அவன் மைண்ட்ல இருக்கிற செஷன் இது நான் நல்லா இருக்கும் போயிட்டு வரலாம். வாழைப்பூ பஜ்ஜி, அவர் அவன் பஜ்ஜிக்கு அவர் பஜ்ஜிக்கு டார்கெட் பண்ணி அவன் கூட்டு போயிட்டான். வாழை போச்சு. ஆனா கூட போனவங்க எல்லாரும் வேற லெவல் பம்ப் அப். ஸோ போயிட்டு வந்து 1.5 மாசம் 2 மாசம் கழிச்செல்லாம் வந்து என்னன்னா லிட்டரலி தேங்க்யூ ஃபார் திஸ் என்லைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ அப்படின்னு பேசிட்டு அங்க போயிட்டு வந்து அங்க இருக்கிற யாதியோகி சிலையெல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்க கார்ல ஒட்டி வச்சுட்டு, விச் இஸ் another அப்சர்வேஷன் which மை பிரதர் மேட். நீங்க பாக்குற கார்ல எல்லா இடத்துலயும் சிவலிங்கம் யார்ட்டையுமே இருக்காது, எல்லாம் ஆதியோகி தான் இருக்கும். இப்போ கரெக்ட். ஐடென்டிட்டியே மாத்திட்டாரு. ஆஃப்டர் சேயிங் ஆதியோகி இஸ் நாட் சிவா, சிவன், எஸ், அந்த லெவல்லயும் பூ சுத்தி இருக்கான் இவன் நாதாரி. ஆமா. ஆனா பிராண்டிங் எப்படி பண்ணிருக்கான்னா இப்போ சிவனே ஆதியோகியா மாறிடுச்சு பை டிஃபால்ட் எல்லா இடத்துலயும். அண்ட் இப்போ அவன் கூட வந்தவனுங்கெல்லாம் என்ன மாதிரி இருக்கானுங்கன்னா, எய்தர் தே வவுச் தட் ஐ வில் கோ பேக் வித் மை ஃபேமிலி அட்லீஸ்ட் ஒன்ஸ், ஆர் a few people have planned to join the programs. இன்னர் இன்ஜினியரிங், பாவஸ்பந்தனா, சாம்பவி முத்ரா, இதெல்லாம் எல்லாம் ஜாயின் பண்ணி இஸ் நாட் ஜஸ்ட் தி இண்டிவிஜுவல், இட் இஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் எவ்ரிதிங் அசோசியேட்டட் வித் தட் இண்டிவிஜுவல். இந்த லெவல்ல தான் கண்ணா பின்னான்னு ஹைப், அண்ட் ஹைப் ரீக்ரியேட்ஸ் ஹைப். இட்ஸ் a spiraling circle now. என் தம்பிக்கு என்ன டவுட்னா, ஒருவேளை அந்த குளத்துல எதையாவது கலந்து விட்டானுங்களோ, இவனுங்களாம் வேற எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டானுங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம்லாம் இருந்துச்சு. ஆனா லிட்டரலி என்னன்னா அவங்க போயிட்டு ஜஸ்ட் வந்து அங்க அந்த இருந்த வைபு, அங்க இருந்த அந்த என்விரான்மெண்ட், அதுல பார்த்து பியூரா இம்ப்ரெஸ் ஆயிருக்கானுங்க. இது போக இந்தியாவுக்கே பிடிச்சமான லேசர் ஷோ வேற இருக்கு, அதெல்லாம் பார்த்தாங்களான்னு தெரியல. அதை பார்த்துருந்தாங்கன்னா இன்னும் வேற லெவல்ல ஹைப் ஆயிருந்திருப்பாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் இட். இன்னொன்று செட், த ஆப்பர்ச்சுனிட்டி ஐ டினைட், ஐ ரிஜெக்டட் வாஸ் தட் ஆஃப் இன்னர் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம். 3 நாள் ப்ரோக்ராம், இன்ஃபேக்ட் 4 நாள் ப்ரோக்ராம். யூ ஆர் கோயிங் தேர் அண்ட் ஸ்டேயிங் தேர் இன் த காம்பவுண்ட் ஃபார் 4 days. ஸோ அங்க போய் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வருது? இது கம்பெனி மூலமா வருதா நிறைய ஆளுங்களுக்கு? How do you get pulled into this if you are not incidentally going or your friend isn't taking you? இதெல்லாம் எங்க வருதுன்னா, இப்போ பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் காஸ்மெட்டிக் லெவல்லையாவது மென்டல் ஹெல்த், ஒர்க் லைஃப் பேலன்ஸ், இதெல்லாம் வந்து கார்பரேட்ஸ்ல எல்லாரும் பேசிட்டு இருக்கிற ஒரு பாஷை. அப்படின்னு உடனே மென்டல் ஹெல்த்னால நம்ம ஆளுங்களுக்கு தெரிஞ்சது என்ன? ஈஸ்டர்ன் டீச்சிங்ஸ், ஸ்பிரிச்சுவாலிட்டி, விபாசனா, 10 நாள் மௌன விரதம் இருக்கிறது, இந்த மாதிரி ரேண்டம் நான்சென்ஸ் தான் வந்து நம்ம ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே முன்னாடி தெரியும். அண்ட் அகெயின் இப்போ என்னோட ஸ்பெசிபிக் கேஸ்ல வந்து சம் ஹையர் அப்ஸ் were already audience for this entry level programs in their past endeavors. So இப்போ என்னோட இவங்க சபார்டினேட்ஸுக்கு நான் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு வரும்போது his suggestion to the HR was this. ஸோ இந்த நேரத்தில் கரெக்டாக என்ன இருக்குன்னா, அந்த ஹெச்ஆர்ல இருந்தாலும் வந்து இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருக்காரு சம்பவம்ல. ஸோ இது எல்லாமே அந்த லெவல்ல இப்போ இன்டர்கனெக்டட் ரெசனன்ஸ் வந்துருச்சு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்தையும் இவங்க நெட்வொர்க்கிங்ல பிடிச்சிருக்காங்க ஏதோ ஒரு வகையில. இவங்க எல்லாரையுமே வந்து ஏதோ ஒரு இடத்துல எப்படியோ டச் பண்ணியிருக்காங்க இந்த குரூப். very similar to bank officers getting yoga program in the 90s. அந்த தீம் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காரு அவர். It's clear based on what you've said. Charisma is not just the individual, it's the entire experience. He is building that deliberately from the moment you're introduced to him. இல்ல கரெக்ட்? அது ஒன்று. இன்னொன்னு அந்த கிரெடிபிலிட்டி அதுல அங்கங்க கட்டி வச்சிருக்காரு. ஹெல்த் ஃபுட் விஷயமா இருக்கட்டும், அந்த பிரீதிங் பிராணாயம் இருக்கட்டும், சில விஷயங்கள் கனெக்டிங் பேக் டு யுவர் ரிலிஜியஸ் எக்ஸ்பீரியன்சஸ் அதுவா இருக்கட்டும், ஆதியோகி லுக்கிங் லைக் சிவன், அந்த மாதிரி லைக் நிறைய கிரெடிபிலிட்டி பில்ட் இன் உங்களுக்கு. உங்க கம்ஃபர்ட் ஃபேக்டருக்கும் சரி, உங்க சயின்டிபிக் டெம்பரமெண்ட்டுக்கும் சரி. ஸோ ரெண்டுத்தையும் ஓரளவுக்கு கிரெடிபிலிட்டியோட கேப்சர் பண்றாரு. இதுல அவரோட ஆரா ஃபார்மிங்க டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. இந்த இன்கிரெடிபிள் விஷயம்லாம் ஆல்ரெடி தள்ளி விட்டாரு உங்கள்கிட்ட. சாலிட் மர்க்யூரி மயிறு இதெல்லாம் போட்டாரு. ஸோ கண்டிப்பா இந்த கரிஸ்மா கிரெடிபிலிட்டி கண்டினியூம் எங்கேயோ என்ன லெவலுக்கோ போயிடுறது இப்போ.
அதுல இருந்து அடுத்த பாயிண்ட்டுக்கு வரலாம். தி அதர் எலிமெண்ட் தட் people like Sadhguru who work on peripheral route to persuasion, other element that they focus on is emotional and personal anecdote. இது ம். கொஞ்சம் பர்சனல் லெவலுக்கு கொண்டு வந்துடுறது. இமோஷனல் அண்ட் பர்சனல் anecdoteனா என்ன பொறுத்த வரைக்கும் அது என்ன anecdote? ஏன்னா நம்ம ரெண்டு பேருக்கும் அதுல கொஞ்சம் ஸ்லைட் வித்தியாசம் இருக்கு. நான் ஐ தாட் இமீடியட்லி ஆஃப் ஹிஸ் பர்சனல் anecdotes. நீங்க வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களோட பர்சனல் anecdoteக்கு போயிட்டீங்க. ஸோ நீங்க செகண்ட் லெவல் வரைக்கும் இவர் போயாச்சுன்னு சொல்றீங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இவரோட பர்சனல் anecdote இவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, வெவ்வேறு இடத்துல கதை விட்டுருக்காரு. ஐ எம் த தேர்ட் பர்த் ஒரு தேர்ட் விஷுவலைசேஷன் ஆஃப் திஸ் யோகிக் எனர்ஜி. ரெண்டு முன்னாடி ரீபர்த் இருந்தது. இப்போ வந்து நான் வந்து ஒரு எக்ஸால்டட் சோல், நான் நிர்வாணம் அடைஞ்சாச்சுன்னு சொல்லிக்கலாம். நான் இப்போ பறந்து போக வேண்டிய ஆள். என் உடம்பு இங்க இருக்கிறதுக்கே காரணம் இந்த லாடம் கட்டிட்டு இருக்கேன். அந்த லாடத்துல என்னோட பக்தர்கள்லாம் அவங்களோட எனர்ஜியை போட்டாங்க. Why is all that important? Right? These are all personal anecdotes. Right? He tells you he sits in Nandi Hill, he gets nirvana. Personal anecdote. Right? He tells you, I look at the water a certain way, it'll turn poisonous to you. It is about him. Personal anecdote. I never get sick. I never have cold. அப்புறம் ஒரு நாள் ஃபீவர் இருக்குன்னு அவரே வராம ஃப்ளூ வந்துருச்சு. என்ன சொன்னாரு ஆரம்பத்துல அந்த வீடியோ காமிச்சிங்களே, ஃபிராக்சரை வந்து 3 நிமிஷம் Yeah, மூச்சு he cured விட்டு my சரி fracture. பண்ணாரு. எல்லாம் பர்சனல் anecdote. ஸோ அது இவர்கிட்ட கண்ணா பின்னான்னு இருக்கு. பட் நீங்க யூ லுக் அட் பர்சனல் anecdote a different way. See, it's connected in a way. Okay. நான் வந்து எப்படி சொல்றாப்புலன்னா, நான் யோகா பண்ணி இந்த நிலையை நான் அடைஞ்சேன். அதனால என்னால இதெல்லாம் பண்ண முடியுது. நீங்களும் அதை பண்ண முடியும். அண்ட் எவ்ரி எக்ஸாம்பிள் இன் திஸ் புக், எவ்ரி எக்ஸாம்பிள் ஆர் எவ்ரி டீச்சிங் இன் த புக் என்ன சொல்லுவாங்கன்னா, இட் சேலஞ்சஸ் யூஸ் டு எக்ஸ்பெரிமெண்ட். பண்ணுங்க. நீங்க எதையுமே வந்து நான் சொல்றது உண்மையா பொய்யா இதெல்லாம் நீங்க நம்பணும்னு அவசியமும் கிடையாது. நீங்க பண்ணி பாருங்க. பண்ணி அனைத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஆசைப்படு. நீங்க பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதாவது நடக்கும் அப்படின்ற. But that அது was the central message of Osho. எஸ். அப்படியே காப்பி பேஸ்ட். நோ பட் பார்த்தா இப்போ பண்ணி பாருங்கன்றது என்னன்னா, இப்போ ரொ இதுல இதுல என்ன பியூட்டினா இதுல சொல்ற விஷயம்லாம் ரொம்ப காமன் சென்சிக்கல் விஷயம். இதுக்கு இந்த ஆள் விடுற ப்ரூடாக்களையும் கதைகளையும் நம்பணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஆள்கிட்ட கேட்கணும்னு கூட அவசியம் கிடையாது. உங்களுக்கு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதுவா வந்துடுற சில விஷயங்கள்லாம் இருக்கு, காமன் சென்சிக்கல் விஷயங்கள். ஆனால் ஒரு 6 மணிக்கு எந்திரிங்க, உட்காந்து உட்காந்து யோகா பண்ணுங்க, பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரூட் வெஜிடபிள் ஃப்ரூட் பேஸ்டு ஃபைபர் பேஸ்டு ரிச் டயட் எடுத்துக்கோங்க, லிமிட்டடாக சாப்பிடுங்க, 2 வேளை சாப்பிடுங்க, 3 வேளை சாப்பிட்றதுக்கு பதிலா 2 வேளை சாப்பிடுங்க. இவ்வளோதான், ரொம்ப பேசிக் விஷயங்கள். இதை நீங்க பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துல நம்பாம கூட உங்களுக்கு வாழ்க்கையில சேஞ்ச் வரும். கரெக்ட் ரியாலிட்டி. கரெக்ட் கரெக்ட். ஆனால் இப்போ இதோட சேர்த்து சொல்றாரு, சொல்லிட்டு சேலஞ்சும் பண்றாரு. ஸோ இப்போ இது நம்புறதுக்கு இன்னும் ப்ரொக்ளிவிட்டி அதிகமா இருக்கிறவன் நம்பிடுவான். நம்பிட்டு எஸ் ஐ ட்ரைட் இட், மை லைஃப் காட் சேஞ்ச்டு அப்படிமா. ஸோ அதுதான் வந்து அவங்களோட அந்த பர்சனல் அனெக்டோட்ஸ். Personal anecdote. So that tells you why he is at $1 billion level. Because beyond his personal anecdote, இப்போ செகண்டரி லெவல் MLM லெவலுக்கு வந்தாச்சு. எஸ். இப்போ பர்சனல் anecdote farming நடந்துட்டு இருக்கு. யா. Okay. So that was point number 2. So if you think about 4 ways of really building this very concrete peripheral route persuasion, one is charisma and credibility, which we already explored. இன்னொன்று emotional personal anecdote. இதுல emotional விஷயங்கள்ல நிறைய இருக்கு ஆப்வியஸ்லி. அந்த பர்சனல் anecdote இப்போ நம்ம சொன்ன போதே இதுல எத்தனை இமோஷனல் விஷயங்கள்லாம் பில்டப் ஆகுதுன்னு தெரியுது. இல்லை, இமோஷனல் கனெக்ட் வந்து உருவாகிறது வந்து இன்னொன்று வந்து என்னன்னா, உங்களுக்கு ஃபெமிலியரான விஷயங்களுக்கு ஒரு சயின்டிஃபிக் பேக்ரவுண்ட் கொடுக்கறது. விச் இஸ் அனதர் திங் விச் ஹி டஸ் வெரி டெலிபரேட்லி. ஸோ உங்களுக்கு வந்து நீங்க வாழ்க்கையில உங்க ஊர்லயோ உங்க வீட்லயோ உங்க குடும்பங்கள்லயோ பல விஷயங்கள் நீங்க கேட்டிருப்பீங்க. அதுக்கு டெலிபரேட்டா வந்து இதுக்கு இதுதான் ரீசன், முன்னோர்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு
ஆனா முன்னோர்களுக்கு தெரிஞ்சது There மட்டும் is a reason and that is the reason. அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இவனா ப்ரூடா சயின்ஸ் ஒன்று போடுறது சுத்தமா போய் Oh, lunar சயின்ஸ் eclipse. Lunar eclipse. யா எக்ஸாக்ட்லி லூனர் எக்லிப்ஸ் ஆர் லைக் நார்த்ல தலை வச்சு படுக்க கூடாது ஆல் திஸ் Ah, திங்ஸுக்கு மக்களே 2 வீடியோ உங்களுக்கு யூடியூப்ல நீங்க தேடி பார்த்தா கிடைச்சிடும். பட் ஷார்ட் எக்ஸ்பிளனேஷன், லூனர் எக்லிப்ஸ் போது சாப்பிடக்கூடாது. ஏன்னா 14 phases of the moon over 14 nights எதெல்லாம் நடக்குமோ அது இந்த 14 இது 1.4 ஹவர்ஸ்லயே அதெல்லாம் மூன் கடந்துரும். அதோட சிக்னல் இந்த சாப்பாடுல இருக்கிற பாக்டீரியாவுக்கு வரும். அந்த பாக்டீரியா சாப்பாடுல இருக்கிற பாக்டீரியா வந்து இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறது சாப்பாட்டை 14 days டீகே பண்ணிடும். திஸ் இஸ் த லூனர் எக்லிப்ஸ் புல்ஷிட். ரெண்டாவது என்ன இருந்தது நீங்க சொன்னீங்க இப்போ இது மேக்னட்டிசம் புல்ஷிட். அதே நீங்களே சொல்லி முடிச்சிருங்க. ஸோ எர்த்தோட நார்த் போல் சவுத் போல் இருக்கு. நம்ம மனிதர்களோட உடம்புக்குள்ள அயன் பார்ட்டிகிள்ஸ் இருக்கு. அவர் வந்து என்னன்னா இது வந்து இப்போ நார்த் போல நோக்கி அயன்லாம் அட்ராக்ட் ஆகுமா. ஸோ நீங்கள் நார்த்து பக்கம் தலை வச்சிங்கன்னா அந்த இரும்பு சத்துக்கள் அப்படியே தலை பக்கம் வந்து ஒன்று சேர்ந்துருமா. என்ன மாதிரி அவர் யோசிச்சிருக்காருன்னா வந்து பிரையன் சிங்கரோட எக்ஸ்மென் படத்தை பார்த்துட்டு அதில் எப்படி ரத்தத்துலேருந்து அயனை உறிஞ்சு எடுப்பார் மேக்னிட்டோ அந்த மாதிரி யோசிச்சிருக்காரு தலைவர். எர்த்தோட நார்த் போல நோக்கி இரும்புகள்லாம் மேலே போயிடுமா, மூளையில் அயன் வந்து சேர்ந்துருமா. இந்த மாதிரி இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு கதை. Which by the way is biologically and scientifically impossible. Iron chelated in your blood does not move. It's fundamentally impossible. And also Earth's magnetic polarity works in a different way. அதனால உங்க வீட்டுல இருக்கிற மேக்னெட்டிக் ஐட்டம்லாம் ப்ளீஸ் நீங்க இவன்டேந்து எது வேணா கத்துக்கலாம். இவன்டேந்து நீங்க வேணா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எப்படி படம் பண்ணணும்னு கத்துக்கலாம். ரெண்டாவது செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எப்படி தங்க தலைவியோட டான்ஸ் பண்ணணும்னு கத்துக்கலாம். பட் அவ்வளவுதான். எனிவே பேக் டு யூ. பட் இதுதான் அந்த இமோஷனல் கனெக்ட்ல ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி ஒரு நான்சென்ஸ் விஷயங்களுக்கெல்லாம் முன்னோர்கள் முட்டாள் இல்லைன்னு நம்ம ஆளுங்க சொல்லி நம்மளை தலையில் அடிச்சு உட்கார வச்சிருவாங்க. ஆனால் என்ன ஆகிடும், இதில் வந்து 2 கேட்டகரி விழுந்திருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து எங்களை மாதிரி நான் பிலீவர்ஸாக மாதிரி வெளில போயிருப்பாங்க. இன்னொன்று கேட்டகரி யாருன்னா போனால் போது அப்பா அம்மா சொல்கிறாங்கன்ட்டு பேச்சை கேட்டுட்டு அதை எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஒரு ஆள் வெளில வந்துட்டு தேவர் ரைட் ஆக்சுவலி இதுக்கெல்லாம் ஒரு சயின்டிஃபிக் பேசிஸ் இருக்குது, இதுதான் அந்த பேசிஸ் அப்படின்ட்டு ஒரு உருட்டும் போது அதை அப்படியே நம்பிடுறது. பிகாஸ் யூ வாண்ட் டு பிலீவ் தட் யூ ஹவ் பீன் ப்ரோக்ராம் டு பிலீவ் தட். ஸோ உங்களுக்கு அந்த பிலீவ் வருது நேச்சுரல். ஸோ இதுதான் அந்த இமோஷனல் ஆஸ்பெக்ட் டு த பர்சுவேஷன். இமோஷனை வந்து இமீடியட் என்வாயர்மெண்ட்டை பிடிக்கிறார். ஸோ அடுத்த டாபிக் வந்து விஷுவல் என்வாயரன்மெண்டல் கியூஸ். இந்த விஷுவல்லையும் என்வாயரன்மெண்ட்லையும் உங்களை எப்படி தாக்குறாருன்னு. பட் அந்த இமோஷனுக்கும் என்வாயன்மெண்ட்டுக்கும் எப்படி அவர் அந்த பிரிட்ஜ் பில்ட் பண்றாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா இமீடியட் ஜைட்கைஸ்ட்னு ஒண்ணு சொல்லுவோம் நம்ம. ஒரு மாஹோல் கேசா. இந்த மாஹோல்ல வந்த ஒரு விஷயம் வந்து CIA NRC ஒரு 2 வருஷம் முன்னாடி very strong opinions on both sides of the spectrum, the rational side and the WhatsApp side. Rational side we all know. I'm not even going to call it the left because இது draconian act. ரேஷனலா யோசிக்கிறவங்க ஒரு இடத்துல தான் வர போறாங்க. விஸ்வகுரு பிரெயின் வாஷ் ஒரு இடத்துல தான் விழ போகுது. ப்ரெடிக்டபிள் லைன்ல he fell right on the Vishwaguru brainwash line, speaking as credibly and as arrogantly as he always does. So either is him farming the environment, knowing that இது ஒரு probability game இல்ல. A significant portion of my audience is going to fall on this side of the line. I'm going to err on that side of the line. And for the rest of my audience that, tolerates a lot of my bullshit as just, Sadhguru says what Sadhguru says, he has deeper meaning, this will wash with that flow. And the calculation oda and the environment play பண்றாரு. But to take that back, ஒரு visual environmental cueங்கிறது நீங்க சொன்ன எக்ஸ்பீரியன்சஸ்ல நிறைய வந்திருக்குல்ல.
ஒன்னு the guru type appearance. Easy way to fall in. The man is a guru. He looks like a guru, so fuck it, he might be a guru. So அது ஒண்ணு இருக்கு. அதை தவிர அந்த விஷுவல் எல்லாமே விஷுவல். இப்போ உங்க எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா all the aura farming in that experience is a visual and environmental. Yeah. And the Western Ghats outside Coimbatore, driving into that, the Moongil Garden, the energetically charged ponds for men and women, the orb, this fuck off huge dome. Apparently there is a new waterfall also. the Mandakini waterfall. Then this huge dome. Then a statue visible from space. I mean, dude, if this is not a visual environmental orgasm, what is it? Deliberately created to, I mean, it's like a textbook exercise of peripheral persuasion. This is awe-inspiring. இதான் அந்த ஒரு பில்கிரிமேஜ் நம்ம போனோம்னா அதே தானே இது. இப்போ பில்கிரிமேஜுக்கு அந்த அர்த்தம் விட்டு போயிடுறது. ஏன்னா நீங்க சார்தாம் யாத்ரா ஹைவேல விஸ்வகுரு ஹைவேல நீங்க போயிடுறீங்க. பட் திஸ் இஸ் அ ட்ரூ பில்கிரிமேஜ். யூ ஆர் ஹெல்ட் இன் ஆல். ஸோ அதுக்கு வெல் டன் ஜக்கி. அதோடைய அடுத்ததுக்கு போனோம்னா focus on experience over logic. இது நம்ம அடிக்கடி சொல்றோம். Central to peripheral persuasion is experience over logic. This goes back to what you were saying, right? Yeah. So the experience for the 4-day inner engineering program. So inner engineering program முதல் நாள் வந்த உடனே உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் காம்பவுண்டை சுத்தி காமிக்கிறாங்க. you are like suddenly thrown inside ஒரு ஹெக்டிக்கான ஒரு 7-day 5-day 6-day ஒர்க் வீக்லேருந்து யூ thrown into a very relaxed compound. அண்ட் அவங்களே வந்து உங்க போனெல்லாம் வாங்கி ஓரமா வச்சுட்டாங்க உள்ள போகும்போதே, இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. ரீல் பார்க்க முடியாது. ஸோ உங்களுக்கு மென்டலி காம் ஆகதான் வேணும். உங்களுக்கு ஒரு வெக்கேஷன் போன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ உள்ள எல்லாத்தையும் கூட்டி வாங்கிறான். சேம் சந்திரகுண்டு, சூரியகுண்டு, இது போக எக்ஸ்டெண்டட் த நியூ படா பெரிய சிவன் ஸ்டாச்சு. தென் தேர் இஸ் த ஸ்கூல்ஸ், யோகா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க சைட்ல. அதுக்கப்புறம் நிறைய வாழைப்பூ பஜ்ஜி. ஸோ லைக் உங்களுக்கு சாப்பாடும் கண்ட்ரோல் அந்த பாயிண்ட்லேருந்து உள்ள நுழைஞ்சதுலேருந்து. ஸோ அன்னைக்கு நைட்டு உங்களை வந்து 9 மணிக்கெலாம் தூங்க சொல்லிட்டு ஒரு சின்ன இன் மாதிரி கொடுத்துட்டு அடுத்த நாள் காலைல 4 மணிக்கே உங்கள் பெட்டு பக்கத்தில் ஒருத்தர் வந்து நின்றுட்டு அண்ணா எந்திரிங்க, அக்கா எந்திரிங்க, அண்ணா எந்திரிங்க, அக்கா எந்திரிங்க, திருப்பி சொல்லிட்டே இருப்பாங்க. திஸ் இஸ் another பாயிண்ட் which missed out. நீங்க உள்ள வரும்போது டாம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அலோகேட்டட்லாம் கிடையாது. இஃப் யூ வாண்ட் you can stay with the people you came inside, or you can choose other people. There are like multinational people. அதே மாதிரி men womenக்கு செப்பரேட்லாம் கிடையாது, சேர்ந்தும் இருக்கு. அத்தனைக்கும் ஆசைப்படு. I don't know whether it's that sense, but like male female எல்லாம் dormitory. It's like வேற என்ன சென்ஸ் இருக்கும் இல்ல. It's a European dorm and it's like it does not have any doors, it does not have any privacy. So probably it's not possible ன்றதா என்னோட பாயிண்ட். And then these people are roaming around with white clothes போட்டுக்கிட்டு காலைல 4 மணிக்கு எழுந்து அண்ணா எந்திரிங்க, அக்கா எந்திரிங்கன்னு படுத்திட்டு இருக்காங்க. So you will not be probably not in that mind space after going through the first day one actually. ஸோ 4 மணிக்கு காலையில் எந்திரிச்சு விட்டு 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் உங்களை கண்டினியூஸாக வேக்கப் பண்ணிட்டே இருப்பாங்க. உங்களை தொட மாட்டாங்க, ஆனால் பக்கத்தில் வந்து உங்களை சொல்லி எழுப்பி விட்டுருவாங்க. 5 மணிக்கு உங்களுக்கு வந்து லேகியம் சூரணம்லாம் வாயில் போட்டு கொடுத்துட்டு ஏதோ அருகம்புல் ஜூஸ் மாதிரி ஏதோ குடிக்க வச்சுட்டு there is one first session of exercise yoga which is going on till like 7 or 8. ஸோ 7 or 8ல ஒரு லைட் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா கடலாம் கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு 1/2 hour கேப்பு. ஸோ இவங்களோட ரைட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அட்லீஸ்ட் 1/2 hour to 1 hour கேப் இருக்கணும். லஞ்செல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா 3 மணி நேரத்துக்கு மேலே ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு வேற ரூல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதனால
உங்களோட டைமிங்கே ஃபுல்லாக மாறும் அதில் இவனோட ப்ரோக்ராமில் இருக்கும்போது. ஸோ கண்டினியூஸாக நைட் வரைக்கும் எக்ஸசைஸ். உங்க ரியாலிட்டி டிஸ்டார்ட் ஆயிருக்கு. யூ எஸ் ஆர் நவ இன் திஸ் வேர்ல்ட். யா அண்ட் லைக் நீங்க வந்து இஃப் யூ ஆர் ஒன் ஆஃப் த பர்சன் ஹூ லைக் முதல் நாள் போகும்போதே இந்த மூஞ்சிகளை தான் டெய்லி பார்த்துட்டு இருக்கேன், வேற ஏதாவது மூஞ்சி கூட போய் நான் போய் தங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற எங்கேயாவது போயிட்டீங்கன்னா யூ நாட் ஈவன் ரீக்ரூப் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டில் த எண்ட் ஆஃப் த டே. ஸோ உள்ள போயிட்டு நீங்க ஒரு புது ரியாலிட்டியில வாழ்றீங்க. அண்ட் ஃபோன் with Japanese with Japanese priestess papas. ஸோ சாயந்தரம் 6 மணி 7 மணிக்கு மேலே தான் உங்களுக்கு ஃபோன் திரும்பி கிடைக்குது. யூ ஹாவ் த ஆப்ஷன் ஆஃப் கோயிங் அவுட் சைட் ஃபார் லைக் இப்போ உங்களுக்கு வந்து நான்வெஜ் சாப்பிடணும், இல்லை டீ குடிக்கணும், இல்லை நீங்க தம் அடிக்கிற ஆளா இருந்தால் அதுக்கெல்லாம் வெளியில போகலாம். வெளியில Yeah, ஆப்ஷன். because he's not holding you back from doing anything. அத்தனைக்கும் ஆசைப்படு. ஸோ நீங்க வெளியில போகலாம். ஆனா எவ்வளவு தூரம்? அது அவ்வளவு தூரம் நடந்து போகணுமா? எதுக்கு போகணும்? சரி உள்ள வந்துட்டு நான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன், இதுக்கு நடுவில் அதை பண்ணி ஏன் கெடுத்துக்கணும் நம்ம மைண்டை? ஒரு 3 நாள் நம்ம இந்த ப்ரோக்ராம் இருந்துருமா, அந்த மாதிரி மைண்ட் வாஷ் பண்ணிட்டு உள்ள உட்காந்து நீங்க கண்டினியூ பண்ணுவீங்க. ஸோ சரி, இதுல ஒரு கேள்வி கேட்கிறேன். எஸ், நீங்க கண்ணா பின்னான்னு இன்டிஸ்கிரிமினேட்டா சுத்தலாம், நீங்க அத்தனைக்கும் ஆசைப்படுற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ண முடியாது. நம்ம சக சிட்டிசன்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, நம்ம மிடில் மேனேஜ்மெண்ட் பசங்க இதை நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டியா பார்ப்பாங்க. எஸ். ஸோ தி அதர் பெனிஃபிட் இட் சீம்ஸ் லைக் நீங்க சொல்றதுல, இப்போ நம்ம சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கோம், கால்ஃப் கிளப் மெம்பர்ஷிப் எல்லாம் போட்டுக்க வேண்டியிருக்கு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணி தான் கிளைண்ட் பிடிக்கிற கும்பலா இருக்கிறத, உங்களுக்கு லிங்க்டின் இன் ரியல் லைஃப் மாதிரி அப்பர் மிடில் கிளாஸ் கும்பல் எல்லாமே உங்களுக்கு இங்க வந்துடுறது. எஸ். ஸோ இட்ஸ் அ வெரி குட் நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்க இந்தியாவில் மட்டும் இல்லை, வெளிநாட்டுக்காரங்க கூட நீங்க நெட்வொர்க் பண்ணனா கூட பண்ணிக்கலாம். லைக் மைண்டட் பீப்புள் நெட்வொர்க்கிங் ஈஸிலி होता है. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து அவங்க கூட நெட்வொர்க் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. They are all also probably well off, middle to upper management in companies, so you're investing in each other at this time. யா. ஸோ இதெல்லாம் நீங்க பண்றீங்க. இது பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் ஒரு மித் பில்ட் ஆகிட்டு இருக்கு, டே 1லேருந்து ஆரம்பிச்சு. ஸோ இப்போ வந்து நாங்கள் யோகா ப்ராக்டிஸ் சொல்ல போகிறோம். ஷாம்பவி மகாமுத்ராவில் வந்து பல யோகா ப்ராக்டிசஸ் இருக்குது. அந்த யோகா ப்ராக்டிஸ் கண்டினியூஸாக உங்களை பண்ண வச்சுட்டே இருக்க போகிறோம். பண்ணி 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 த ஹைலைட் இஸ் தட் த லாஸ்ட் செஷன் வில் பி டேக்கன் பை சத்குரு த்ரூ ஆன்லைன். இட்ஸ் நாட் டைரக்ட் கிளாஸ், பட் ஆன்லைன் தான் எடுப்பார் அவர். அந்த அவர் வந்து சொன்ன உடனே இந்த 3 நாளோட எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து அலைன் ஆகிடும். எவ்ரி திங் வில் பி அலைன்ட். அப்புறம் நீங்கள் வந்து வேற லெவலுக்கு போயிடுவீங்க அப்படின்றது. Sadhguru laugh for people not acquainted. சொல்லுங்க. ஸோ பட் அது நடக்கும்போது எல்லாமே வேற லெவலுக்கு போயிடும் போது, இப்போ ஆப்வியஸ்லி லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் லைக் சினிக்கல் லைக் மீ ஆர் லைக் ஸ்கெப்டிக்கல், தே வில் பி லைக் என்னடா அது என்ன கதை விட்றான்னு. பட் லைக் யூ கோ த்ரூ த ப்ராசஸ். அப்படிங்கும்போது லாஸ்ட் ஸ்டேஜில் கடைசியில் என்ன ஆகுது, யோகா ரிகரஸ் யோகாக்கு அப்புறம் ப்ரீதிங் ப்ராக்டிஸ் தான் சொல்லித்தராங்க. கடைசியில் அவங்க சொல்கிறது ஒரு ப்ரீதிங் ப்ராக்டிஸ் தான் பேசிக்காக. ஏன்னா ப்ரீதிங் தான் ஃபுல் விஷயமே. நீங்கள் யோகாவில் எப்படி ப்ரீதிங் இன்டிகிரேட் பண்ண போகிறீங்க அதான் சொல்லித்தர போகிறாங்க. ஸோ இது கடைசியில் முடியும் போது தெர் இஸ் அ இன்கம்ப்ளீட்னஸ் டு இட். முடியலை, கம்ப்ளீட் ஆகலை இது. ஸோ இதில் ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ இது எய்தர் யூ வில் பி ஃபாலிங் இன் ஒன் ஆஃப் தீஸ் 2 கேட்டகரிஸ். ஒன்று வந்து என்னன்னா, என்னடா இதுக்காடா இவ்வளோ பில்டப் அப்படின்னு. இல்லை, அதர் திங் இஸ் ஹே ஏதோ சொல்லி கொடுத்துருக்காங்க, எனக்கு அது சரியா புரியல அப்படின்ற ஒரு கேம்ப். ஸோ சரியா புரியணும்னா என்ன, அது ஆபரேட்டிங் T10 சைண்டாலஜி 2 3 4 5 வெவ்வேறு லெவல். ஸோ பெட்டரா புரியணும்னா என்ன இருக்கு, இந்த இப்போ நாங்கள் சொல்லி கொடுத்தது 40 நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அப்போதான் உங்களுக்கு புரியும்னு அவங்களே சொல்லிடுறாங்க முதல்ல. அப்படி உங்களுக்கு புரியலன்னா அடுத்து பாவஸ்பந்தனா இருக்கு, அடுத்த செஷன் இருக்கு. அண்ட் இது போக 3வது ஒரு 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 திங் விச் இஸ் இன் யுவர் ஃபிங்கர்ஸ் இஸ் டிப்ஸ் இஸ், நீங்கள் சத்குருவே பார்க்குறீங்க அங்கங்கே. அந்த ஆள் உள்ள பைக் ஓட்டிட்டு சுற்றின்னு இருக்காரு, கேஃபேட்டரியில் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அண்ட் நீங்க ஒரு 5வது லெவல் ப்ரோக்ராம் பண்ணும்போது பார்ட் ஆஃப் கரிஸ்மா இல்ல, he is not unattainable, he is right there. எஸ், அந்த ஆரா அங்கேயே சுத்திட்டு இருக்கு. you can get with that aura. எஸ். ஸோ ஒரு இன்னொரு 10 நாள் இருந்துட்டு போனீங்க, அடுத்த லெவலுக்கு வந்தீங்கன்னா அது பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 5வது லெவல் ஆஃப் ப்ரோக்ராமில் சத்குருவே உங்களுக்கு ஃபுல் அசோசியேஷன் எடுப்பார். இல்லை சத்குரு கூட நீங்கள் ட்ரெக்கு போகலாம், சத்குரு கூட பைக் ரைடு போகலாம், லடாக் சுற்றி பார்க்கலாம் 5 நாள்.
எவ்ரிதிங் ஹேஸ் அ பிரைஸ் டேக் டு இட். So ஸோ அப்படி நீங்க ஹூக் ஆகிட்டீங்கன்னா யூ வில் கண்டினியூ ஆன் டு திஸ். ஸோ இப்போ இதுல எண்டில் வந்து 3 கேட்டகரி these are all these are all by the time you're doing Ladakh with Sadhguru, your focus is purely on the experience. எஸ். Full experience over logic. இப்போ இவன் வாயிலிருந்து என்ன வாந்தி எடுத்தாலும் நீ நம்பிடுவ. Because focus experience மேல அவ்வளவு வந்தாச்சு. This is point number 4. You can see, audience, how ஒவ்வொரு பாயிண்ட்லயும் சிக்ஸர் அடிச்சிருக்காரு இவரு. இந்த 4 பாயிண்ட் 4யும் ஸ்டடி பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி சிக்ஸர் அடிச்சிருக்காரு. ப்ராபப்ளி வித்இன் ஹிஸ் டொமைன் ஈவன் பெட்டர் தென் மிஸ்டர் விஸ்வகுரு. அதனாலதான் இப்போ உங்களுக்கு தெரியுது விஸ்வகுரு பாலிசியில கூட தேர் ஆர் டென்ட்ஸ் இன் ஹிஸ் ஆர்மர். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா யூ கேன் see the emperor has no clothes தெரிய வருது. ஆனா Sadhguru empire keeps building. Consistency of message, continuing to aura farm, continuing to build that charisma, deliberate expansion of the experience. அந்த சிவன் இத்துணுண்டா இருந்த சிவன் இவ்வளவு பெருசா ஆயிடுச்சு. இல்ல அது நான் வந்து எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா அவர் 3வது இன்கார்னேஷனும் 4வது இன்கார்னேஷனும் சொன்னீங்கல்ல. ஸோ முதல்ல குட்டி சிவனா இருந்தாரு, இப்போ பெரிய சிவனா இருந்தாரு, இப்போ 3வது உங்க பக்கத்துலயே நின்றுட்டு இருக்காரு. கரெக்ட். அண்ட் கண்டினியூஸ்லி இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லெவல்லையும் பார்த்தோம். அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ அவரை விட்டு இப்போ 2nd டிகிரி 3rd டிகிரிக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவரோட அந்த myth that he has built around himself keeps building, and tangible benefits people do get. Yeah, obviously. I mean, there is a lot of harm in the pseudoscience. அந்த அவன் விக்கிற pseudoscience மட்டும் நீங்க நம்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட பெரிய முட்டாள் உலகத்துல இல்ல. சாப்பாடை வேஸ்ட் பண்றதா இருக்கட்டும், இதுல புடுங்கி சாப்பாடை இப்படி வேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனே சொல்றான் என்னது சேவ் த கிளைமேட், சேவ் தி என்வாயரன்மெண்ட். இந்த மாதிரி இவனோட ஹிப்போக்ரசி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா outrages me. But you have to give credit to the systematic manner in which he has built his rock solid brick by brick peripheral path of persuasion approach. Built an empire consciously, each brick at a time. Built a $1 billion universe of feel goodness where people's lives are changed. They meet their next job at these places. It's immense. At the same time, please, wo chutiya jo bhi bolta hai, don't take that as medicine. That will kill you. Now, back to KP on 7 steps to become Sadhguru. How, if you followed this, you see the precision it takes to execute on this. To start as a army and then become this guy. ஆனால் அதுல லாஜிக்கலா ஒரு 6-7 ஸ்டெப் இருக்கு, அது நீங்க சொல்லுங்க. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம்னா பெரிஃபரல் ரூட் டு பெர்சுவேஷன், இதுல இருக்கிற எல்லா யுக்திகளையும் எவ்வளோ சிறப்பாக கையாண்டிருக்காரு, எப்படி இது மூலம் ஒரு பெரிய ஃபாலோவிங் உருவாக்கியிருக்காருன்றதை நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்து இவ்வளோ ஸ்டடி பண்ணது மூலம் நீங்களும் சத்குரு ஆகலாம். இந்த 7 வழிகளை 7 ஸ்டெப்ஸுகளை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் ஒரு சத்குருவா உருவாகலாம். அந்த 7 ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்றது நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறோம். How to be a billionaire, in other words. ஏன்னா $1 billion empire. ஆனா அதுக்கு ஒரு பொறுமை வேணும், வரும், அதுவும் மன பொறுமை வேணும். ஸோ முதல் ஸ்டெப் நம்பர் 1 அப்படின்றது நம்ம பாட்காஸ்ட்டுக்கு ரொம்ப ரெலவெண்ட்டான ஸ்டெப், சூடோ சயின்ஸ். ஸோ நம்மளோட வீட்டில், நம்மளோட ஊரில், இல்லை நம்மளோட கம்யூனிட்டிக்குள்ள, இல்லை நம்ம அப்பார்ட்மெண்ட்லலாம் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து பேசப்படும், காமன் நாலேஜாக இருக்கும். இது ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம்லாம் தெரியாமல் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ணணும். அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். Don't eat meat in a certain Hindu month. அந்த श्रावण महीना मीट नहीं खाने का, இல்ல நவராத்திரி போது ஃபாஸ்டிங் இருக்கிறது, நவராத்திரி ரிச்சுவல்ஸ். ஸோ எனி ஆஃப் தீஸ் ரிச்சுவல்ஸ் உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு ரிச்சுவல் எடுத்து அந்த ரிச்சுவலுக்கு ரேண்டமா ஒரு சயின்டிஃபிக் பேசிஸ்னு ஒரு நான்சென்ஸ் சொல்லணும்.
இட் ஷுட் பி ஹேவிங் அந்த நீங்க போடுற நான்சென்ஸ்குள்ள எனர்ஜி, வைப்ரேஷன், டைமென்ஷன், டிரான்ஸ்ஃபார்மேஷன் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் உள்ள தூவப்படணும். எலெக்ஷன் கமிஷன், ஓ சாரி, அது no. அது Oh, வேற. sorry. ஸோ இந்த நான்சென்ஸ்லாம் உள்ள தூவப்பட்டு த சயின்டிஃபிக் ரீசன் ஷுட் பி கம்ப்ளீட்லி புல்ட் அவுட் ஆஃப் யுவர் ஆஸ். அந்த மாதிரி ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்கணும். அதுக்கு வந்து எந்த ஒரு சயின்டிஃபிக் பேஸும் இருக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ஸோட ஒரு ரேண்டம் சூடோ சயின்ஸை ஒரு சயின்ஸாக சயின்டிஃபிக் ரீசனாக இந்த ஒரு ஒரு ப்ரிவைலிங் பிலீஃபுக்கு சொல்லணும். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ரெண்டாவது எலிமெண்ட், உங்களோட ஆடியன்ஸை கண்டுபிடிங்க. பேண்டர் டு அ ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸ். ஸோ நம்ம தலைவர் வந்து அதாவது அப்வர்ட் மொபிலிட்டி இருக்கிற சில பொசிஷன்ஸு, சில ஆளுங்க, சில ஒர்க்ஸு, சில ஜாப் ரோல்ஸு இதெல்லாம் பயங்கரமாக டார்கெட் பண்ணி அவங்களுக்குன்னே பேண்டர் பண்ணாரு. அதை நீங்க வந்து உங்களுக்கு 2 தடவை இன்வைட் வந்தது within the last year. That tells you அவர் going after a very specific audience. பேண்டரிங் டு த ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸ். இந்த ஆடியன்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். அந்த ஆடியன்ஸை வந்து கண்டினியூஸாக அட்டாக் பண்ணணும். அப்பதான் வந்து இவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து மாட்டுவாங்க. From 90s bank officers and IAS officers to now, that audience இவர்கிட்ட கன்சிஸ்டண்டா அதே தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு ஆடியன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி ரிலன்ட்லெஸ்ஸா அந்த ஆடியன்ஸை டார்கெட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப். நம்பர் 3, ஏஸ்தட்டிக்ஸ் அண்ட் பிராண்டிங். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஒரு ஏஸ்தட்டிக்ஸ் இல்லாமல், அதாவது இப்போ இந்த ஈஷாவில் வந்து இப்படி நீங்கள் ஒரு செட்டிங் அப்பு இப்படி வந்து உள்ளே வரும்போது ஒரு யோகா மூலமாக சொல்லி கொடுக்கறது, அந்த ஒரு செல்ஃப் ஹெல்ப் விஷயங்கள், யோகா விஷயங்கள் சொல்கிறது. இப்போது கடைசியாக பேசின மாதிரி சிவன்ற ஸ்டாச்சுவையே மாறிடுச்சு. எல்லாரும் யாதி யோகின்ற விஷயத்துக்கு வந்துட்டாங்க. பிராண்ட் பண்ணிட்டேன். அந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். கரெக்ட். எந்த வண்டியிலையும் சிவன் காட்டணும்னா இப்போ அந்த டீகால் தான் இருக்கு. எஸ், எக்ஸாக்ட்லி. ஸோ தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் யுவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்டு சத்குரு. ஸோ இப்போ இது நடக்கும்போது ஏஸ்தட்டிக்ஸ் அண்ட் பிராண்டிங் வந்துருச்சு. ஆக்சுவலி இது இன்டர்நேஷனல் ஆடியன்ஸ் இப்போதான் எனக்கு நினைவு வந்தது. நீங்க மும்பை ஏர்போர்ட்டுக்குள்ள போறீங்க வச்சுக்கோங்க, வெளியில கிளம்புறதுக்கு இவனுக்கு பெரிய கடையே இருக்கு. அதுல இந்த கோதுமை மாவு இதெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. பட் இருக்கு ருத்ராட்சம், கோதுமை மாவு, எனிதிங். எஸ். ஸோ இந்த பிராண்டிங் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பிராண்டிங். இந்த பிராண்டிங் மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னா வந்து இதுக்கு அடுத்ததான் வந்து உங்களுக்கு ஹிப்போக்ரஸின்னு ஒன்று விஷயம். ஹிப்போக்ரஸி வந்து என்னன்னா, எனக்கு வந்து வியாதியே வராது அப்படின்னு ஒரு சைடில் சொல்லிட்டு தேவைப்படும் போது ஹாஸ்பிட்டலுக்கு போடுறது. இதே மாதிரி ரிவர் கேட்ச்மெண்ட் ஏரியால பெருசா கேம்பஸை கட்டி அந்த என்வாயரன்மெண்ட்டை டிஸ்ட்ரக்ட் பண்ணி இருக்கிற எலிஃபென்ட் ஹேபிட்டாட் ஒண்ணு, அப்புறம் சேவ் த ரிவர், சேவ் த சாயில், ட்ரீ பிளான்டேஷன் தானே ஆரம்பிச்சுக்க வேண்டியது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஏன் பண்ணுறீங்க? பண்ணும்போது உங்களோட கோர் ஆடியன்ஸ், இவ்வளோ நேரம் அவங்க கூட ட்ராவல் பண்ண ஆடியன்ஸில் ஒரு ஸ்பிளிட்டும் வரும். அதில் வந்து தெளிவாகி போகிறவன் போட்டோம். ஆனால் ஆல்ரெடி இன்வெஸ்ட் ஆனவன் அப்படி உங்க கூட இன்னும் ஸ்ட்ராங்காக வருவான். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கதைகளுக்கும் அவனே வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பான். நீங்க ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க at that time as a business. Do you expand out enough to get a lot of first time followers, or do you double down on your core tribe? எக்ஸாக்ட்லி. இவர் கண்டிப்பா டபுள் டவுன் ஆன் கோர் ட்ரைப் பண்ணிருக்காரு. ஆனா இவர் பண்ணின விதம் இவருக்கு எக்ஸ்பேன்ஷன் கிடைச்சிட்டு இருக்கு. எஸ். அண்ட் அதே மாதிரி வந்து ரேண்டமா கான்செப்ட்ஸ் எங்க இதெல்லாமோ எப்படி இல்லாமோ உருவி உள்ள போட்டுட்டே இருக்கலாம். ஸோ அது வந்து உங்களை கான்ட்ராடிக்ட் பண்றீங்கன்றது நீங்க கவலைப்படவே கூடாது. அதை பத்தி நீங்களும் யோசிக்க கூடாது. உங்க மக்கள் நீங்க இப்படி ஒரே டார்கெட் ஆடியன்ஸ் பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களும் அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. ஆர் ஒன்லி ரிக்வெஸ்ட், நீங்க சத்குருவா போற இந்த பாதையில நீங்க போனீங்கன்னா இந்த சாரையா பூ விடுறது கொஞ்சம் லெஸ் ஹார்ம்ஃபுல்லா விடுங்க. நீங்க எவ்வளவு வேணா மர்க்யூரி சாலிடிஃபை பண்ணிக்கங்க, பரவாயில்ல. ஆனா ப்ளீஸ் இந்த மெடிசின் கிடிசின்ல எல்லாம் கொஞ்சம் நீங்க இவர் கொடுக்கற அந்த டேஞ்சரஸ் அட்வைஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ளீஸ் குறைச்சிக்கோங்க. அது அன்பார்ச்சுனேட். ட்ரூ. நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட், இப்போ வந்து ஹிப்போக்ரஸி பண்ணிட்டீங்க.
இதுக்கப்புறம் என்னன்னா இருக்கிற ஆடியன்ஸை என்ன பண்ணும், எப்படி தங்க வைக்கிறது, இல்லை எப்படி வந்து இன்னும் இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறது. ஸோ அவங்கள்ட்ட வந்து ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டே இருக்கணும். என்னன்னா நமக்கு தெரியாதது ஒரு விஷயம் குருக்கு தெரியும் அப்படின்றது. எவ்ரி ப்ரோக்ராம், எவ்ரி ஸ்பீச் ஷுட் ஃபீல் இன்கம்ப்ளீட். யூ ஷுட் வாண்ட் தெம் கம் பேக் ஃபார் மோர். சீக்வல், உங்களுக்கு சீக்வல் வாங்கணும், டிக்கெட் இப்போவே எஸ் வாங்கிடணும். எஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்னர் இன்ஜினியரிங் ப்ரோக்ராமில் 3 நாள் முடியும் போது ப்ரீதிங் எக்ஸசைஸ் முடிச்சுட்டு சில பேருக்கு தோணுச்சு என்னடா அது என்ன ஒரு சொல்லிட்டாங்களேன்ட்டு. ஆனால் சில பேருக்கு என்ன தோணுச்சு, என்னவோ இருக்கு, எனக்கு சரியா புரியல, நெக்ஸ்ட் ப்ரோக்ராமில் என்ரோல் ஆகுறேன். தென் ஃபைனலி கான்செப்ட் ஸ்டோலன். ரஜினிஷ்டேந்து கான்செப்ட் திருடி இருக்காரு, சயின்ஸ் கான்செப்ட் திருடி இருக்காரு, செல்ஃப் ஹெல்ப் கான்செப்ட் திருடி இருக்காரு, ஹெச்ஆர் கான்செப்ட் திருடி இருக்காரு. எங்க எந்த வேணாலும் திருடுங்க. சூப்பர் ஸ்டிஷன் திருடி இருக்காரு. ம். எல்லாத்தையும் சேர்த்து நான் ஹிந்துன்னு வேற சொல்லிருங்க, இருக்கிற லேபிள் எல்லாத்தையும் தள்ளி விட்டுருங்க. ஐ கோ பை எக்ஸ்பீரியன்ஸ், டோன்ட் லேபிள் மீன் வேற போட்டுருங்க. அது வேற இருக்குல்ல, திருட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் காப்பிரைட் எல்லாம் நம்ப முடியாது. ஸோ இந்த மாதிரி எங்கேருந்து வேணாலும் திருட்டி உள்ள போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த மித் பில்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான பார்ட்டு. அப்போதான் வந்து யூ ஆர் கீப்பிங் தம் இன்ட்ரெஸ்டட். அண்ட் இங்கே தான் உங்களுக்கு ஹிப்போக்ரஸி ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் உங்களை கான்ட்ராடிக்ட் பண்ணுறேன்ற ஒன்று உங்களுக்கு இருக்கவே கூடாது. புதுசு புதுசாக நீங்கள் ஆட் பண்ணி போட்டுட்டே போகலாம். ரைட். ஸோ தட் கீப்ஸ் ஆன் பில்டிங் த மித். ஸோ இது எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்போது உங்களோட பெரிஃபரல் ரூட் டு பெர்சுவேஷன், அதை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக உள்ளே கொண்டு வரீங்க. Keep your audience, core audience. As long as you keep building on it, உங்க ட்ரைப்னு நீங்க பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அது நீங்க பெஸ்ட் கேஸ் சினாரியோ இவர் ரேஞ்சில் பில்லியனரான, வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ அந்த குர்தீப் மாதிரி ஒரு ஓட் பேங்க் கேப்சர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு கோர் ஆடியன்ஸ் வச்சுக்கிறது முக்கியம். அதுக்கு மேல ஆரா பில்டிங், ஆரா ஃபார்மிங், இதெல்லாம் நிறைய பேசியிருக்கோம் த்ரூ த சத்குரு எக்ஸ்பீரியன்ஸ். Between these two things and some of the more subtler points that KP has put in front of you, உங்களுக்கு ஒரு ரோட் மேப் கிடைச்சிருது how to be a சத்குரு. நீங்க அந்த ரோட் மேப்பை ஃபாலோ பண்ணிக்கங்க. பட் ப்ளீஸ் ஒன்லி அப்பீல் எங்கள்கிட்ட இருந்து என்னன்னா, இஃப் யூ ஆர் கோயிங் டு பி ஹிம், பி லெஸ் டூஷி தென் ஹிம். கொஞ்சம் டூஷ் பேக் ஃபேக்டர் குறைச்சதுதான் நல்லா இருக்கும். கண்ணா பின்னான்னு இருக்கு, தாங்க முடியல. That is the ultimate undoing. You can be Vishwaguru, you can be Sadguru, but உங்க arrogance ஒரு லெவலுக்கு மேல தெரிய வருதுன்னா, that will undo the aura you have created. And உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு ஆராக்கு மேல ஒண்ணுமே கிடையாது, உள்ளூரே சப்ஸ்டன்ஸே இல்லாத காப்பி பேஸ்ட் மூதேவி நீங்க. ஸோ அங்க மட்டும் கொஞ்சம் அடக்கிக்கங்க. அதை தவிர நீங்க கொடுக்குற தப்பான மெடிக்கல் அட்வைஸ்ல ஜனங்க சாவறாங்க, அதை கொஞ்சம் குறைச்சிக்கங்க. அதுக்கு மேல என்னவா நான் கண்ணா பின்னான்னு பண்ணிக்கங்க ஜி. தமன்னாவோட ஆடிக்கிறீங்க, ஆடிக்கங்க. என்னோட சைட்ல இருந்து ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான், இந்த மாதிரி அங்கிள்ஸை வந்து என்பவர் பண்ணாதீங்க. True. Okay. With this, we conclude understanding and how to be Sadguru. Hope you enjoyed it. Now, books, movies, recommendations. So, books and movies recommendation my movie selection for this is actually not a movie. It is a Netflix original series, and the series was on somebody who inspired Sadhguru tremendously. Osho பத்தி நெட்ஃபிளிக்ஸ்ல வந்த சீரீஸ் வைல்ட் வைல்ட் கண்ட்ரி was very eye-opening. ஒரு அந்த cult, what that cult becomes, how it creates pretty much its own settlement in a part of America, and how that plays out to a very interesting and horrifying story. Definitely worth watching. So அது வந்து எங்கிட்டேந்து இருக்கிற நம்ம movie recommendation or rather series recommendation. KP, let's go to your recommendations and then we'll come to my book.
ஸோ என்னோட மூவி ரெக்கமெண்டேஷன் வந்து வெரி ரிலவெண்ட் டு திஸ் ஸ்னேக் ஆயில் சேல்ஸ்மேன். சதுரங்க வேட்டை. யாராவது பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பாருங்க. இட்ஸ் அன் அமேசிங் மூவி. நல்ல படம். ஆஹ் இந்த மாதிரி ஃப்ராடுத்தனம் எங்கே கொண்டு போய் விடுன்றதுக்கு அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இதில் வந்து அந்த படத்தில் பண்ணுறதோட இன்னும் பாலிஷ்டாக நம்ம பண்ணிட்டு இருக்காரு. அதனால வந்து நாட் நோன் மோர் பீப்புள் டோன்ட் ரியலைஸ் தட் திஸ் இஸ் த சேம் திங், பட் இட் இஸ் எக்ஸாக்ட்லி த சேம் திங். உங்க புக் ரெக்கமெண்டேஷன்? என்னோட புக் ரெக்கமெண்டேஷன் வந்து ஆக்சுவலாக வந்து சத்குரு வித்தவுட் ஆல் த புல்ஷிட், ஒன்லி த குட் பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்லி செல்ஃப் ஹெல்ப் தான். செல்ஃப் ஹெல்ப்பில் நான் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் இருக்கு. செல்ஃப் ஹெல்ப் ஜான்ராவே ஒரு போரிங்கான ஜான்ரா, திருப்பி அதே ஒரு 4 விஷயத்தை தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருப்பாங்க. அதே இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக திருப்பி எடுத்து சொன்ன 2 புக்கு நான் வந்து பார்த்தது வந்து ஒன்று இகிகாய்னு ஒரு புக்கு, இன்னொன்று வந்து டீப் ஒர்க்னு ஒரு புக். இது ரெண்டுமே வந்து என்னன்னா த ஐடியா ஆஃப் செல்ஃப் ஹெல்ப், த ஐடியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அதே வந்து வேற வகையில் அனுபவிச்சு இஃப் யூ எக்ஸ்ப்ளோர் இட்ஸ் அ கிரேட் ரீட். சின்ன புக்ஸும் கூட. Interesting, enjoyable. My book recommendation is a way of moving someone from our audience to a guest on the show. எப்படின்னா எங்க 2 பேருக்குமே இந்த சூடோ சயின்ஸ், கல்ட்ஸ், ட்ரூ கிரைம் இந்த ஜான்ராக்கு எல்லாத்துக்கும் இன்ட்ரோடக்ஷனா இருந்து எங்க கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ண ஒரு ஷோ இஸ் லாஸ்ட் பாட்காஸ்ட் ஆன் த லெஃப்ட். அந்த 3 பசங்களும் சேர்ந்து எழுதின புஸ்தகம் லாஸ்ட் புக் ஆன் த லெஃப்ட். ஒரு கிராஃபிக் நாவல், காமிக் புக் மாதிரி எழுதி they cover a lot of interesting true crime, serial killer type topics with அவங்களுக்குன்னு ஒரு பாணி, அவங்களுக்குன்னு ஒரு நேரேஷன், அந்த நேரேஷன் ஸ்டைல் அப்படியே கேப்சர் பண்ணியிருக்காங்க. வெரி வெரி என்ஜாயபிள், லைட் ரீட். Definitely some disturbing topics in crime, but light enjoyable read. So that is my book recommendation. ஒரு மாசமா சத்குரு ரிசர்ச் பண்ணதுல வேற ஒன்னும் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஏதாவது இப்படிதான் பண்ணணும். So thank you for listening and thank you for sticking with us. Thank you for listening to all the episodes. Please continue to support us. We will also continue to make more interesting content. எபிசோடு 5 உடன் சீக்கிரமே திருப்பி வரும். ஓகே, அதுவரை வாழ்க கலாம், வளர்க ஜெய் பீம். ஜெய் பீம்.